ஸோ உங்களுக்கு வந்து கேன்சர் இருக்குங்கிறத எப்படி கண்டுபிடிச்சிங்க, எப்படி உங்களுக்கு வந்தது ஃபர்ஸ்ட்? எனக்கு வந்து எப்படி முதல்ல கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, என்னோட பிளட் டெஸ்ட்டில் தான் ஆனுவல் ஹெல்த் செக்அப் ஒன்று இருக்கும். சில பேர் வந்து கவனிச்சிருப்பாங்க, வீட்டில் ஏசி அதிகமாக யூஸ் பண்ணால் அவங்களுக்கு வந்து தும்மல் வர்றது, இதெல்லாம் எது காரணமாக இருக்கும்னா அந்த ஃபங்கஸ் காரணமாக இருக்க வாய்ப்பு. அலுமினிய பொருட்களை யூஸ் பண்ணால் வந்து பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறாங்க, மைக்ரோவேவ் யூஸ் பண்ணால் பிரச்சனைகள் வருங்கிறாங்க. அந்த மாதிரி உங்கள் வீட்டில் அந்த ஃப்ளேமை வந்து மீடியம் ஃப்ளேமை தாண்டி ஹை ஃப்ளேம் போகாமல் பார்த்துக்கிறது. ஓகே, இந்த நீங்கள் உங்கள் அலுமினிய சட்டியில் போட்டு அந்த சுரண்டி வந்து சமைப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரிலாம் சமைச்சிங்க அப்படின்னா அலுமினியத்தோட லீச்சிங் வந்து அந்த இது இருக்கதான் செய்யும். அந்த பாத்திரம் கழுவுறதுக்கு யூஸ் பண்ற டிட்டர்ஜென்ட்டோ அல்லது அந்த லிக்விட் அதெல்லாம் யூஸ் பண்ணா கேன்சர் வரும்னு சொல்றாங்க, அதுவும் உண்மைதானே? கட்டாயம். ஆனால் நான் சொன்னல, காலையில நீங்க பல்லு விளக்க ஆரம்பிச்சிலிருந்து இருக்கு இல்லையா, அது ஒண்ணு. சரி, இது அந்த பொருள்லே இருக்க பிரச்சனை அப்படின்னா நம்ம பயன்படுத்துற விதத்துல ஒரு பிரச்சனை இருக்கு. சாக்லேட்ல கேன்சர் தான் ஸ்ட்ரெயிட்டா சாக்லேட் வராது, ஆனால் சாக்லேட் கூட ஆட் பண்ற அந்த சுகர் வரலாம். நீங்க விற்கிற பொருள் எல்லாமே உங்களுடைய பிரச்சனைகளை மறைக்கிற பொருளாக தான் இருக்கும். அப்படி ஒண்ணுதான் இந்த மேக்கப் ஐட்டம். இந்த மேக்கப் ஐட்டம் யார் போடுவா? வெஹிக்கிள் யூஸ் பண்றதுனாலையும் ஏதாவது பிரச்சனைகள் வருமா? பிரச்சனைகள் தான், கட்டாயம், அதுவும் பிரச்சனை தான். என்ன அப்படின்னா, அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள். ஜப்பான்லேருந்து திரு முத்துக்குமார் வந்திருக்காங்க. ஜப்பான் அப்படின்னாவே நமக்கு தெரியும், ஜப்பானில் நிறையா ரேடியேஷன்ஸ் அது மாதிரிலாம் இருக்குது. ஏற்கனவே வந்து புகுஷிமா அணு உலை வெடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நியூக்ளியர் பாம்லாம் இங்கே போட்டிருக்காங்க. அந்த நாட்டில் எப்படி அமைதியாக வாழ்கிறது, அந்த நாட்டில் என்னென்ன மாதிரி தாக்கங்கள்லாம் இருந்தது அப்படிங்கிற பற்றியெல்லாம் நீ பேச போகிறோம். அதுக்கு முன்னால் கேன்சர் அப்படிங்கிற ஒரு பெரிய தாக்கத்தில் இருந்து எப்படி அவர் மீண்டு வந்தார் அப்படிங்கிற பற்றி நிறைய இன்டர்வியூஸில் கொடுத்துட்ருக்காரு. அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். வணக்கம் முத்துக்குமார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ரொம்ப சந்தோஷம். உங்களோட வீடியோஸ்லாம் நிறைய பார்த்துக்கிட்டே வரும். அதாவது பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு பெரிய செல்ஃப் கான்ஃபிடென்ட்டை கொடுத்துட்ருக்கீங்க. அதாவது கேன்சர் அப்படின்னாவே வந்து அதில் பாதிச்சிட்டாவே அப்படி அந்த வார்த்தையை கேட்டாவே சில பேருக்கு மனசு உடஞ்சி பயத்திலே நிறைய விஷயங்கள் பாதிப்பு அடைஞ்சிட்டு இருக்காங்க. ஆனால் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, நான் அதுலேருந்து மீண்டு வந்திருக்கேன், ஸோ இது மாதிரி நீங்களும் மீண்டு வரலாம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ஒரு புத்துணர்ச்சி கொடுத்துட்ருக்கீங்க. ஸோ உங்களுக்கு வந்து கேன்சர் இருக்குங்கிறத எப்படி கண்டுபிடிச்சிங்க, எப்படி உங்களுக்கு வந்தது ஃபர்ஸ்ட்? எனக்கு வந்து எப்படி முதல்ல கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, என்னோட பிளட் டெஸ்ட்டில் தான் ஆனுவல் ஹெல்த் செக்அப் ஒன்று இருக்கும். அதில் தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து கண்டுபிடிச்சாங்க. ஏன்னா ஸ்கேன்லாம் எடுப்பாங்க, அந்த பிளட் டெஸ்ட்டை பார்ப்பாங்க. நம்ம ஊர் மாதிரி இந்த பிளட் டெஸ்ட்டை பார்த்தோன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கா அப்படின்னு மட்டும் பார்க்க மாட்டாங்க. இது வேற ஏதாவது கொஞ்சம் அப்நார்மலாக இருக்கா அப்படின்றதெல்லாம் பார்க்குறதெல்லாம் பார்த்தது. ப்ளஸ் வந்து எக்ஸ்ரேன்றது மஸ்ட்டு. அப்போ அந்த எக்ஸ்ரேல ஒரு சின்ன மாஸ் தெரிஞ்சது. பிளட் டெஸ்ட்டில் ஒரு வித்தியாசம் இருந்துச்சு. அப்போ ரெண்டுத்தையும் பண்ணும்போது இதை கட்டாயம் மேற்கொண்டு இன்வெஸ்டிகேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் அதை இன்வெஸ்டிகேட் பண்ணதில் எனக்கு அந்த கேன்சர்னு கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் என்ன டைப் ஆஃப் கேன்சர் அப்படின்றதெல்லாம் போகிறது ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் நம்ம ஊரில் என்னென்னலாம் பண்ணுவாங்களோ ஒரு கேன்சருக்கு டயக்னோஸ் பண்ணுறது, அந்த மாதிரி இதெல்லாம் அதை எனக்கு பண்ணாங்க. இப்போ நீங்கள் பேசியிருக்கும் போது நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. அதாவது நிறைய பொருட்களை அவாய்ட் பண்ணுறது நல்லது, நிறைய திங்ஸ் அவாய்ட் பண்ணுறது நல்லதுங்க. குறிப்பாக சொன்னால் ஃபோன் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், அதை வந்து சார்ஜ் போட்டுட்டு யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிங்க. லேப்டாப் வந்து சார்ஜ் போட்டுட்டே யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி. இது மாதிரி வேற என்னென்ன நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய எலக்ட்ரானிக் பொருட்களை வந்து நம்ம அவாய்ட் பண்ணால் நல்லா இருக்கும்னு நீங்க சொல்லுவீங்க? அதாவது அவாய்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, அதை சரியாக பயன்படுத்தினா பெட்டராக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு எல்லாரும் நம்ம என்ன பண்ணுறோம், எல்லா இடமும் ஏசி இருக்கிற இடமா இருக்குது. வீட்லேயுமே நம்ம இன்னைக்கு ஏசி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அப்போ என்னன்னா அந்த ஏசியோட மெயின்டெனன்ஸ்ன்றதை ப்ராப்பராக பண்ணணும். எத்தனை பேர் வீட்டில் இந்தியாவில் வந்து கரெக்டாக அதை சுத்தமாக வச்சிருக்கிறாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு ஒரு வீட்டில் இல்லை, அது ரிப்பேர் ஆகிற மெயின்டெனன்ஸ் வேற, அது கரெக்டான கண்டிஷனில் இருக்கா அப்படின்றது. ஏன்னா இது டெம்பரேச்சர் சம்மந்தப்பட்டது. உங்க வீட்டை நீங்க கூல் பண்றீங்க, மாய்ஸ்சரை கண்ட்ரோல் பண்றீங்க. அப்ப அந்த மாய்ஸ்சர் எங்க வழியே இருக்குன்னா அந்த ஏசியில இருக்கிற அந்த ஃபிளாப் வழியே உள்ள இருக்குது இல்லையா, உள்ள வழியே அந்த ஃபிளாப் வழியே காத்து வருது இல்லை, சில் ஏர் வருது இல்லையா, அது மாய்ஸ்சர் இதெல்லாம் இருக்கு. இது வந்து ஃபங்கல் குரோத்துக்கு வந்து ஒரு முக்கியமான காரணம். அப்படி இருக்கிறப்போ உங்க ஏசிய நல்லா இருக்கான்னு ஒரு பாக்குறதுக்கு அந்த மூடி ஒரு ஃபிளாப் இருக்கும், அதை அப்படி தூக்கிட்டு உள்பக்கம் இருக்க ஃபேனை கொஞ்சம் பாருங்க, அதுல ஏதாவது அங்கங்க சின்ன சின்ன போட்டா கருப்பா அந்த மாதிரி இருக்கா அப்படின்னு கவனிச்சிங்க அப்படின்னா அதுக்குள்ள ஏன்னா அந்த வெளியிலே தெரிய ஆரம்பிக்குதுன்னா உள்பக்கம் எவ்வளவு ஃபங்கஸ் இருக்கு அப்படின்றதோட இதுதான் அந்த வெளியில தெரியுது. ஒருவேளை அந்த இடத்துல உங்களுக்கு தெரியல அப்படின்னாலும் ஃபங்கஸ் இல்லைன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க, உள்ளுக்குள்ள இருக்கும். இதுல இல்ல அப்படின்னு சொல்லி கண்டினியூஸா நீங்க விட்டுட்டீங்க அப்படின்னா வெளியில தெரியிற வரைக்கும் இருக்கிறப்போ
இது கொஞ்சம் பிரச்சனை ஆகும். சில பேர் வந்து கவனிச்சிருப்பாங்க, வீட்டில் ஏசி அதிகமாக யூஸ் பண்ணால் அவங்களுக்கு வந்து தும்மல் வர்றது, இதெல்லாம் எது காரணமாக இருக்கும்னா அந்த ஃபங்கஸ் காரணமாக இருக்க வாய்ப்பு உண்டு. ஸோ ஜென்ரலாக இப்போ ஏசியை வந்து இப்போ மந்த்லி ஏதாவது சர்வீஸ் பண்ணிகிட்டே இருக்கணுங்களா? அட்லீஸ்ட் நம்மளா தொடர்ந்து ஓப்பன் பண்ணி க்ளீன் பண்ணணுங்கிறீங்களா? அப்பப்போ பார்த்துக்கணும். அது கிளீனிங்க்கெல்லாம் இங்கே வந்து பண்ணுறாங்களான்னு என்னன்னு எனக்கு தெரியல. எங்களுக்கு நாங்கள் ஜப்பானில் வந்து ரொம்ப ஈஸியானது வச்சுக்கோங்களேன் க்ளீன் பண்ணுறதுக்கு. ஒரு ஸ்ப்ரே ஒன்று இருக்கும், வாங்கி அடித்தோம் அப்படின்னா ஸ்ப்ரே பண்ணால் வெளியில் வந்து வெளியில் நம்ம இந்த எக்ஸ்டர்னல் யூனிட் இருக்கு இல்லையா, அது வெளியே போகிறதுன்றது போயிடும். அந்த மாதிரி இங்கே இருக்கான்னு எனக்கு தெரியல. அந்த மாதிரி வந்து வீட்டிலே பண்றதுக்கு உண்டான வழி இருக்கணும். இல்ல குறைஞ்சபட்சம் அந்த டீப் கிளீன் பண்றதாவது அப்பப்ப கரெக்டா டீப் கிளீன் பண்ணாங்கனாலும் அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இப்படி ஏசியை மெயின்டைன் பண்ணணும். ஸோ இதை தாண்டி நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. இப்போ அலுமினிய பொருட்களை யூஸ் பண்ணா வந்து பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிறாங்க, மைக்ரோவேவ் யூஸ் பண்ணா பிரச்சனைகள் வருங்கிறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது மெயின்டெனன்ஸ்க்காக சில விஷயங்கள் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னா எதை சொல்லுவீங்க? மெயின்டெனன்ஸ்னா நான் சொன்ன மாதிரி உங்க வீட்டில் அந்த ஃப்ளேமை வந்து மீடியம் ஃப்ளேமை தாண்டி ஹை ஃப்ளேம் போகாம பார்த்துக்கிறது. ஓகே. இந்த நீங்க உங்க அலுமினிய சட்டியில போட்டு அந்த சுரண்டி வந்து சமைப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரிலாம் சமைச்சிங்க அப்படின்னா அலுமினியத்தோட லீச்சிங் வந்து அந்த இது இருக்கதான் செய்யும். அலுமினியம்ன்றது ஒரு மெட்டல், அந்த மெட்டல் வந்து நமக்கு தேவையில்லாதது. அது தேவையில்லாம உங்களுக்கு இருக்கா அப்படின்றத பார்க்கறது நல்லதுதான். இப்போ வந்து அந்த பாத்திரம் கழுவுறதுக்கு யூஸ் பண்ற டிட்டர்ஜென்ட்டோ அல்லது அந்த லிக்விட் அதெல்லாம் யூஸ் பண்ணா கேன்சர் வரும்னு சொல்றாங்க, அதுவும் உண்மைதானே? கட்டாயம். அதை நான் சொன்னல, காலையில நீங்க பல்லு விளக்க ஆரம்பிச்சிருந்து இருக்கு இல்லையா, அது ஒண்ணு. சரி, இது அந்த பொருள்லே இருக்க பிரச்சனை அப்படின்னா நம்ம பயன்படுத்துற விதத்துல ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனை அப்படின்னா, எல்லாரும் நம்ம வீட்டுல என்ன பண்ணுவோம், பஞ்சு இருக்கும். பஞ்சில் நீங்கள் டிஷ்வாஷிங் லிக்விடை வச்சுப்பாங்க. அதுவும் சில பேர் வீட்லாம் நான் பார்த்துருக்கேன், இந்த டிஷ்வாஷிங் லிக்விட் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா டைல்யூட் பண்ணி வச்சிருப்பாங்க, தண்ணி ஊற்றி டைல்யூட் பண்ணி வச்சிருப்பாங்க. கெமிக்கல் கொஞ்சம் குறைக்கணும் அப்படின்னு சொல்லி. அது கெமிக்கல் குறைக்கிறது இல்லை, கஞ்சத்தனம் பண்ணுறது. அந்த தண்ணியை தொட்டு நீங்கள் இது பண்ணுவாங்க இல்லையா, அந்த பாத்திரத்தில் அப்படியே தான் இருக்கும். ஏன்னா அது நீங்கள் கீழே ஊற்ற போகிறது இல்லை, ஊத்திட்டீங்கன்னா வேஸ்ட் ஆயிரும்ல. நம்ம பண்றதே கஞ்சத்தனத்துக்கு தானே, அந்த வேஸ்ட் எப்படி நம்ம அக்செப்ட் பண்ணுவோம், அதுல இருக்கும். அப்புறம் அந்த பஞ்சை தொட்டு நீங்க பண்ணுவீங்க. சிலர் வந்து அந்த பஞ்சை பாத்திரம்லாம் கழுவி முடிச்சதுக்கு அப்புறம் அதை கழுவியாவது வச்சிருவாங்க, கழுவுறதே இல்லை. சில பேர் அதை கழுவவும் மாட்டாங்க. இது ரெண்டு விதமான பிரச்சனை. கழுவுனவங்க ஒரு டைப், நான் கரெக்டா கழுவிட்டேன் அப்படின்னு நினைச்சு பண்ணுவாங்க. இன்னொருத்தங்க கழுவவே இல்லாதவங்க, அது பெரிய பிரச்சனை. ஏன்னா அவங்களுக்கு ரெண்டும் சேர்ந்து இருக்கும். எப்படின்னா அந்த பஞ்சுல ஏதாவது பிரச்சனைங்கிறீங்களா? பஞ்சுல பிரச்சனை இல்ல, அதாவது பஞ்சுல இப்ப நமக்கு தெரியாது. பட் பஞ்சுல வந்து என்னன்னா மாய்ஸ்சரை உள்வாங்கி இருக்கு இல்லையா, நம்ம அந்த நுரை எங்க இருந்து வருது, பஞ்சு தானே நுரையை நம்ம கொடுக்குறது. அதாவது இந்த கெமிக்கல் லிக்விடை வந்து அதுல போட்ட உடனே கரெக்டா அந்த ஸ்பாஞ்சு வந்து நமக்கு நுரையை கொடுக்குது இல்லையா, அந்த நுரையை நம்ம கம்ப்ளீட்டா கழுவ முடியாது, ரொம்ப கஷ்டம். ஓகே. நீங்க ஏன்னா அவ்வளவு தண்ணி ஊத்தி நீங்க அலசுவீங்களா அப்படின்னா அது கிடையாது. சோ அதுல வந்து என்ன அப்படின்னா நீங்க அப்படியே தூக்கி வச்சிருவீங்க, உங்க வீட்டுக்குள்ளதானே அது இருக்கும். அது காயவே காயாது அப்படின்னா அது ஃபங்கல் குரோத்துக்கு வந்து அது பெரிய காரணம். அந்த ஃபங்கஸ் கார்சினோஜன் தான். அதான் எடுத்து திரும்ப அதே எடுத்து பாத்திரத்தை நம்ம தேய்ப்போம். பாத்திரத்தை தேய்ச்சிட்டு என்ன பண்ணோம், இதுல சில பேர்லாம் நான் கவனிச்சிருக்கேன், ஒரு கூடை ஒண்ணு வச்சிருப்பாங்க, கழுவுன பாத்திரத்தெல்லாம் தூக்கி அதுல போட்டிருப்பாங்க. ஏன்னா தண்ணி வடியட்டுன்னு வச்சிருக்காங்க. ஆமா, அந்த தண்ணி வடியட்டுன்னு வச்சிருக்கிற அந்த கேப் இருக்குங்களா, நீங்க கழுவி வச்சதுக்கு உண்டான பர்பஸே இல்லை. ஏன்னா கழுவும் போது அழுக்கு போயிடும், ஆனா கிருமி போகாது. அப்ப அந்த கிருமி எல்லாம் உங்களுக்கு காரணமாகுமான்னா கட்டாயம் காரணமாகும். அதனால இதெல்லாம் கொஞ்சம் கவனமா, கொஞ்சம் சுடுதண்ணியில பண்றது, இதெல்லாம் சாத்தியமான எனக்கு தெரியல நம்ம ஊர்ல. பட் இதெல்லாம் எப்படி பண்ணுவீங்க? இப்ப ஜப்பான்ல வந்து இது மாதிரி எல்லாம் எப்படி அதை ப்ராப்பரா வாஷ் பண்ணுவீங்களா, இல்ல காய வைப்பீங்களா, அல்லது ரெண்டு வச்சுட்டு ஒன்ன காய வச்சுட்டு இன்னொன்னு யூஸ் பண்ணுவீங்களா? எங்க வீட்டுல நாங்க பஞ்சே யூஸ் பண்ண மாட்டோம். பாத்திரம் கழுவுறதுக்கு எங்க வீட்டுல பாத்திரம் கழுவுற பேச்சே கிடையாது. எங்க வீட்டுல மிஷின் தான், டிஷ்வாஷர் தான். ஓகே. டிஷ்வாஷர் நான் ஏன் டிஷ்வாஷர் நான் ப்ரிஃபர் பண்ணேன் அப்படின்னா, டிஷ்வாஷர்ல என்ன பண்ணுன்னா, இப்ப எங்க வீட்டுல இருக்க டிஷ்வாஷர் வந்து யூவி ரேஸ்ல அதை சானிடைஸ் வேற பண்ணும். அதனால என்னன்னா உள்ள வச்சா போதும், உள்ள நீங்க வச்சிட்டீங்கன்னா போதும், தேவையான அளவுக்கு அதுவே எடுத்துக்கும். கரெக்டா கழுவி முடிச்ச உடனே ட்ரையும் பண்ணிடும். நீங்க ரொம்ப நேரத்துக்கு மாய்ஸ்சர் கொஞ்சம் எக்ஸ்போஸ் பண்ணும்போது தான் அதுல இந்த ஃபங்கல் growth இருக்கும். அதனால பாத்திரம் கழுவி முடிக்கும் போதே உங்க பாத்திரம் வந்து உடனே எடுத்து யூஸ் பண்ற அளவுக்கு ட்ரை ஆயிருச்சு அப்படின்னா உங்களுக்கு அதுல growth இருக்காது. நீங்க தான் பஞ்சே தொடவே போறது இல்லை இல்லையா. அதனால எங்க வீட்டுல அது கிடையவே கிடையாது. நான் சொல்லல, எங்க வீட்டுல முடிஞ்ச அளவுக்கு எதெல்லாம், ஏன்னா எனக்கு வந்துருச்சு இல்லையா, எனக்கு வந்த மாதிரி என் குடும்பத்துல வேற யாருக்கும் வரக்கூடாதுன்றனால என் தங்கச்சி இங்க இந்தியால இருக்காங்க, அவங்க வீட்டுல கொண்டு டிஷ்வாஷர் தான். அதனால எதெல்லாம் நமக்கு காரணம் வந்து இல்லாதவங்க என்ன பண்ணலாம்? டிஷ்வாஷர் இல்லாதவங்க என்ன பண்ணா நல்லா பஞ்சு நல்லா கழுவிட்டு நல்லா அலசிட்டு
முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது வெயில்ல வச்சு அதை காய வைக்கணும். கொஞ்சம் அந்த வேகமா அதுல அந்த ஈரம் போயிடும். நம்ம முடிஞ்ச வரைக்கும் அதை நைய வச்சு தொடச்சி எடுத்துட்டு அப்படியே தூக்கி போட்டுருவோம். அது தூக்கி போடுறது கூட பரவாயில்ல, பட் ஈரமாவே வச்சிருக்கிறது தான் பிரச்சனை. சில பேர்லாம் இருக்காங்க அந்த பஞ்சை வந்து அந்த டிஷ் வாஷிங் லிக்விட் நான் சொன்னேன் இல்லையா, அதுலயே போட்டே வச்சிருப்பாங்க. அதனால அதெல்லாம் கொஞ்சம் நமக்கு தேவையில்லாது. நம்மளாம் சொந்த காசுல துணி வச்சுக்கிறது அது ஒண்ணு வச்சுக்கோங்க. இப்போ குழந்தைங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய குழந்தைங்களை வந்து ஒரு பாதுகாப்பா வளர்க்கணும்னு எல்லா பேரண்ட்ஸுமே ஆசைப்படுறாங்க. என்ன இந்த மாதிரி பேக்டு ஃபுட்டை வந்து அவாய்ட் பண்ணிட்டு நம்ம கொஞ்சம் வீட்லேயே ஏதாவது ஸ்நாக்ஸ் எல்லாம் செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்ட்டு ஹோம்மேட் சாக்லேட்ஸ் பண்றாங்க, ஹோம்மேட் பேக்கிங் எல்லாம் பண்ணி கொடுக்குறாங்க. இப்போ சாக்லேட்ஸ்லயும் வந்து கேன்சர் இதெல்லாம் வருது அப்படிங்கிறாங்க. ஸோ அதுக்கு ஆல்டர்னேட்டா வீட்டில் செஞ்சு கொடுக்கலாமா? அதான் சாக்லேட்ல கேன்சர் தான், ஸ்ட்ரெயிட்டா சாக்லேட் வராது. ஆனா சாக்லேட் கூட ஆட் பண்ற அந்த சுகர் வரலாம், அந்த சாக்லேட் கூட ஆட் பண்ற அந்த ஸ்டெபிலைசர்ஸ் இருக்கலாம், எம்எல்சிஃபயர்ஸ் இருக்கலாம். இது எல்லாமே வந்து அதுக்கு ஒரு காரணமா இருக்கும். அதனால டைரக்டா சாக்லேட்டா அப்படின்னா சாக்லேட் இல்லை, ஆனா சாக்லேட்டை பண்ற முறையிலையும் அது கூட ஆட் பண்ற இன்கிரீடியன்ட் தான். நீங்க ஹோம்மேடாவே இருந்தா கூட இன்கிரீடியன்ட் நீங்க கடையில தான் வாங்கி ஆகணும். கடையில வாங்குற இன்கிரீடியன்ட்ல இதெல்லாம் இருக்கதான் செய்யும். ஏன்னா ஷெல்ஃப் லைஃப்னு ஒன்று வரணும் இல்லையா, அவனும் பிசினஸ் பண்ணணும் இல்ல. அந்த ஷெல்ஃப் லைஃப் வரணும் அப்படின்னா எல்லாத்துலயும் அது இருக்கதான் செய்யும். இங்க வந்து இந்த கவர்ச்சர் சாக்லேட் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குவாங்க. இதெல்லாம் டேஞ்சரஸ் ஆனதுதான். வாங்குறவங்களுக்கே அதுல டேஞ்சர் இருக்குன்னு தெரியவே தெரியாது. அவங்க ஹோம்மேடு, இங்க ஹோம்மேடோட ப்ராப்ளம் என்ன அப்படின்னா எதை பத்தின ஒரு ஆழமான புரிதல் அவங்களுக்கு கிடையவே கிடையாது. ஆழமான புரிதல் இல்லாம அவங்க பண்றதுனால எதை எப்படி நான் சொன்னல, இங்க சமைக்கிறதுக்கே தெரியாது அப்படின்றப்போ, அடிப்படை சமையலே தெரியல அப்படின்னப்போ இங்க வந்து நான் ஹோம்மேட் சாக்லேட் பண்ண போறேன், ஹோம்மேட் ப்ரௌனி பண்ண போறேன், இதுக்கு என்னத்தை நீங்க படிச்சுட்டு வந்தீங்க? எதை படிச்சுட்டு நீங்க இதை செஞ்சீங்க? எதை சரியா செய்யணும்னு செஞ்சீங்க அப்படின்னா கிடையாது. எங்களுக்கு புரியல, தலை சுத்துது. அதாவது உங்களை மாதிரி எக்ஸ்பர்ட்ஸ் தான் வந்து நிறைய எங்களை கன்ஃபியூஸ் பண்ணி விட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்கன்னா ஆர்கானிக் ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணுங்க, கொஞ்சம் பிரச்சனைகள் அவாய்ட் பண்ணலாம். நாங்கள் இப்போ ஆர்கானிக் ப்ராடக்ட் யூஸ் பண்ணாலும் பிரச்சனைங்கிறீங்க, வீட்டில் சாப்பிடக்கூடாது, சமைக்கக்கூடாது, எல்லாத்துலேயும் பிரச்சனை இருக்குன்னா அப்போ மக்களை வந்து இது ஒரு அச்சத்தை நோக்கி தள்ளுற மாதிரி இருக்கு. என்னதான் பண்றது? இப்போ முதல் உங்க பிரச்சனை என்னன்றது நீங்க புரிஞ்சுக்கணும் இல்லையா? நீங்க இங்க எல்லாருக்கும் என்ன, நான் முதல் அடிப்படை பிரச்சனை எதை பாக்குறேன் அப்படின்னா, நான் செய்யறது சரிதான் செஞ்சுட்டு இருக்கேன், நான் செய்யறது சரி அப்படின்னு யார் நம்புறீங்க இல்லையா? நம்பும் போது உங்க பிரச்சனையை நீங்க சரியே பண்ண மாட்டீங்க. அப்ப முதல்ல உங்களுக்கு எதை சொல்ல வேண்டியிருக்கு, இதுதான் பிரச்சனைன்னு சொல்ல வேண்டியிருக்கு. அது சில நேரம் எல்லாருக்கும் அது வந்து பயமுறுத்துறேன் அப்படின்னு எல்லாமே பிரச்சனைனா நாங்க என்னதான் பண்றது? அப்ப எல்லாமே பிரச்சனை அப்படின்னா நீங்க வேற, நான் சொல்லாத பிரச்சனை எக்கச்சக்கமா இருக்கும் இல்லையா? அந்த பிரச்சனையெல்லாம் என்ன பிரச்சனை நீங்க முதல் தேடுங்க, படிங்க, தெரிஞ்சுக்கோங்க. பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சாதான் இதெல்லாம் நம்ம பண்றது பிரச்சனை அப்படின்னு. நீங்க நிறைய பேர் இந்த பிளட் டெஸ்ட் எடுக்கிறதுக்கே ரொம்ப தயங்குறது. ஏன் தயங்குவாங்க அப்படின்னா, டாக்டர்கிட்ட போனோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த நோய் இருக்குன்னு சொல்லிடுவாங்களாம். அவங்களுக்கு என்ன வேலை வெட்டி இல்லாதையா, இல்ல உங்களுக்கு வாக்கிய தகராறா இருக்கு, உங்களுக்கு நீங்க போனாலே உங்களுக்கு நோய், உங்க பிளட் டெஸ்ட்ல வந்துச்சுன்னா நோயின்னு போறாங்க, இல்லன்றவங்க எப்படி சொல்ல முடியும்? அந்த மாதிரிதான் இது ஒண்ணு. நீங்க பிரச்சனைன்றத புரிஞ்சுக்காம உங்களால பிரச்சனைக்கு தீர்வு காணவே முடியாது. இப்போ எனக்கு இப்ப நீங்க சொல்ற மாதிரி நான் கடையில போய் நான் சாப்பிடணும் அப்படின்னா, இல்ல ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னா அந்த பொருளை நான் பார்ப்பேன், செக் பண்ணுவேன், அந்த லேபிளை செக் பண்ணுவேன். இப்படி லேபிளை செக் பண்ணும்போது அதுல ப்ராப்ளம் இருந்ததுன்னா அதை நான் வாங்க மாட்டேன், ஏன்னா அது எனக்கு பிரச்சனைன்றது தெரிஞ்சனால. ஆனா இங்க லேபிளை பார்த்து வாங்கணும்ன்ற அடிப்படையே இங்க கிடையவே கிடையாது. இந்த லேபிள் இருக்கணும் அப்படின்னு ரொம்ப சில பேர் இருக்கிறாங்க. அந்த சில பேரை தாண்டி மத்தவங்க பெருவாரியான லேபிள் எல்லாம் படிக்கிறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. இல்ல அந்த மாதிரி படிக்கிறவங்களே நம்ம கிரிட்டிசைஸ் தான் பண்ணிருக்கேன், என்னடா அதெல்லாம் பார்த்துருக்க வாடா அப்படின்னு தான் கொண்டு போயிட்டு இருக்கோம். ஸோ அந்த புரிதல் பேஸே இல்லைன்னு சொல்ல வர்றீங்க? கட்டாயம் இல்லவே இல்லை. நீங்க லேபிளை படிங்க, லேபிள் எதெல்லாம் முக்கியம், எதெல்லாம் டேஞ்சரஸ் ஆனது, இதெல்லாம் இருக்கான்னு, இதெல்லாம் எப்போ நம்ம கேட்க ஆரம்பிக்கிறோமோ அப்பதான் இந்த கம்பெனிஸ் வந்து அதை யூஸ் பண்ணாம இருப்பாங்க. இல்ல சட்டம்ன்றத அப்பதான் வந்து இந்த கவர்மெண்ட்டும் கொண்டு வராம இல்லைன்னா, ஏன்னா நம்ம தான் அதை பத்தி அலட்சியப்படுத்துறோம் இல்லையா? நம்ம அலட்சியப்படுத்தணும்னா அந்த இதுதான் நமக்கு கிடைக்கும். அதனாலதான் நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா, இந்த யூரோப்ல ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஒரே பொருள், இப்போ இந்த குழந்தைங்கலாம் ஒரு சாக்லேட், ஒரு முட்டை சாக்லேட் மாதிரி ஒன்று இருக்கும், ரொம்ப ஃபேமஸ். இந்த உடைச்சா ஒரு முட்டை மாதிரி இருக்கும், உள்ள ஒரு சாக்லேட் இருக்குல்ல, ஒரு கிண்டர் ஜாய்ன்ற சாக்லேட். இதே கிண்டர் ஜாய் சாக்லேட்ன்றது உலகம் பூரா விற்குது. ஜப்பான்லயும் விற்குது, யூரோப்லயும் விற்குது, யூஎஸ்லயும் விற்குது, இந்தியாலயும் விற்குது. இந்தியாவில் விற்கிற இன்கிரீடியன்ட் இருக்கு இல்லையா, இந்தியாவில் பண்ற அந்த சாக்லேட்டோடைய குவாலிட்டின்றது ஒன் ஆஃப் தி ஒஸ்ட். ஏன்னா ஸ்டாண்டர்ட்ஸ்ன்றத இப்ப யூரோப்பியன் ஸ்டாண்டர்ட்ன்றது வேற லெவலுக்கு வச்சிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், வாங்குற மக்களுக்கும் இது பார்த்துட்டு வாங்கணும் அப்படின்றது தெரியும். நம்ம ஊர்ல அந்த வாங்கணுன்ற எப்படி வாங்கணும்ன்ற அந்த மாதிரி. இது மட்டும் கிடையாது, எல்லாத்துலயும்
நான் சொன்னேன்ல இப்போ பேக்கரி ஐட்டம்ஸ் நீங்க போனீங்கன்னா அதெல்லாம் பிரச்சனையான்னு கேட்டீங்கன்னா ஆமா பிரச்சனை தான். அப்போ அந்த கிளீன் இன்கிரீடியன்ஸ் உங்களால பண்ண முடியுமா? கட்டாயம் பண்ண முடியும். ஆனா அதுக்கு உண்டான புரிதல் உங்களுக்கு எப்போ வருதோ அப்பதான் நீங்க கிளீன் இன்கிரீடியன்ட்ன்றதை யூஸே பண்ணுவீங்க. நீங்க ஹோம்மேட் பண்ணாலும் சரி என்ன பண்ணாலும் சரி ரொம்ப வெகு சிலர் மட்டும்தான் இந்த டீடைல்ஸ் தெரிஞ்சுட்டு வேணா பண்ணுவாங்களே தவிர சும்மா போட்டிருக்க எல்லாரும் இங்க வந்து கிளீன் இன்கிரீடியன்ட் ஒன்று கிடையவே கிடையாது. பண்றதுல கிளீன் இன்கிரீடியன்ட் ஒன்று கிடையவே கிடையாது. நமக்கு அட்ராக்டிவா இருக்கணும், டேஸ்டியா இருக்கணும். இந்த பிரச்சனை இதெல்லாம் நீங்க வந்து உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்க அப்படின்னா, உங்க நாக்குக்கு நீங்க இன்னைக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா நாளைக்கு நோய் அது உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும். அந்த நோய் உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம இருக்கணும் அப்படின்னா உங்க நாக்கை நீங்க கவனமா பார்த்துக்கணும். ஒன் ஆஃப் தி ஸ்ட்ரிக்ட் இது வந்து எதுனா யூரோப் தான். அப்படி இருக்கிற யூரோப்லயே கிட்டத்தட்ட ஒரு 50 ப்ராடக்ட் வந்து அவங்க பண்றாங்க. 50 ப்ராடக்ட் அவங்க வந்து இன்கிரீடியன்ஸ் என்ன அப்படின்றது எல்லாத்தையும் ஸ்டடி பண்றாங்க. இருக்கிற 50 ப்ராடக்ட்லயும் அது இருக்கு. இதுல அவங்க ரொம்ப அதிர்ச்சிக்குள்ளானது என்ன அப்படின்னா, அதுல ஒரு 5 ப்ராடக்ட் வந்து மேட் இன் யூரோப். அவங்க மேட் இன் யூரோப்ல இருக்கிறதுக்கே இவ்வளவு இருக்கு அப்படின்னா இம்போர்ட் ஆகுறதுல ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஸ்டாண்டர்ட் இருக்கிற அந்த யூரோப்புக்கே இந்த நிலைமை அப்படின்னா வெளியில இருக்கிறதெல்லாம் யோசிச்சு பாருங்க. ஸ்ட்ரிக்டா இருக்க கண்ட்ரிஸ் அதுக்கு நம்மெல்லாம் ஸ்ட்ரிக்ட்ன்ற வார்த்தையெல்லாம் நம்மெல்லாம் பயன்படுத்தவே முடியாது. அப்போ நம்ம ஊர்ல எப்படி இருக்கு அப்படின்றது சரி இது மட்டும் தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம என்ன பண்றோம்? சாப்பிட்றதுல என்ன பண்றோம்? வேகமா சாப்பிடணும்னு நினைக்கிறோம். சமீபத்துல எல்லாம் வந்து இந்த குவிக் காமர்ஸ் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் அந்த ஸ்விக்கி ஜொமேட்டோ இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் ஆர்டர் பண்ணி சாப்பிடுறோம். எங்கேயோ ஆர்டர் பண்றோம். அவங்க வேகமா குக் பண்ணுவாங்க. நல்ல சூடுல டெலிவரி பண்ணும். நல்ல சூடுல இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னர்ல போட்டு பேக் பண்ணி உங்களுக்கு அனுப்பிச்சு விடுவாங்க. அந்த பிளாஸ்டிக் கண்டெய்னர்ல குறிப்பா கருப்பா இருக்கிற கண்டெய்னர் தான் ரொம்ப மோசம். அப்போ இந்த அந்த சூடா இருக்கிற அந்த ஃபுட்டு அதுல என்ன ஆகும்னா இந்த பிளாஸ்டிக் வந்து அதுல லீச் ஆகும். இல்லங்க பிளாஸ்டிக் வந்து நார்மல் இதை விட பிளாக் கொஞ்சம் சேஃப்ங்கிற மாதிரி சொல்றாங்களே. இதுதான் ஒர்ஸ்ட் இருக்கிறது இல்ல. அந்த பிளாக் கலரா இருக்கிறதுல வந்து என்னன்னா லீச் கொஞ்சம் அதிகமா இருக்கும் அந்த டைப் ஆஃப் பிளாஸ்டிக்ல. அப்ப அந்த லீச்சோட நீங்க வீட்டுல உங்களுக்கு தெரியாது. ஆனா இதுவே நான் தொடர்ந்து ஒரு வேலையா பண்றேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்ப நீங்க பாருங்க காலையில ஏஞ்சல் இந்த பல்லு விளக்குனேன் அடுத்தடுத்து நீங்க வர்றீங்க. அப்புறம் நீங்க சாப்பிடுறதுக்கு வந்தாச்சு. இது இல்லாம ஸ்நாக்ஸ் எல்லாம் நம்ம சாப்பிடுவோம். ஸ்நாக்ஸ் சாப்பிடுறதுல எல்லாத்துலயுமே வந்து என்ன இருக்கும்? நிறைய வந்து ஸ்டெபிலைசர் இருக்கும். அப்புறம் இந்த ஸ்டெபிலைசர்ன்றது வந்து என்ன அப்படின்னா அந்த பொருள் கெட்டு போகாம இருக்கணும் அப்படின்றதுக்கு. இல்ல நீங்க ஒரு ட்ரிங்க் குடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து நீங்க இந்த கோலா அந்த டைம்லாம் வேணாம், நான் வந்து கொஞ்சம் இந்த ஃப்ரூட் ஜூஸ் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நான் குடிக்கிறேன் அப்படின்னு நீங்க குடிக்கிறீங்க அப்படின்னா அதுல எமல்சிஃபையர் இருக்கும். ஏன்னா அப்பனா தான் வந்து ஒரு கொலன்னு ஒரு தன்மை வரும். நம்ம குடிக்கிறதுக்கும் ரொம்ப ஸ்மூத்தா இருக்கிறதெல்லாம் வரும். அந்த மாதிரி எமல்சிஃபையர் இருக்கும். சரி இதெல்லாம் ஓகே. அப்புறம் ஹெல்தி அப்படின்னு சொல்லி சரி இந்த சுகருங்க தான் பிரச்சனை அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸ்ன்னு ஒன்று இருக்கும். இந்த ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸ்ல என்ன ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னா அதுவும் உங்களை பாதிக்கிறது இருக்கும். ஸோ நீங்க வந்து எப்படின்னா ஒரு நாள் பூரா நீங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். நீங்க அப்புறம் என்ன பண்றீங்க? இது டியோட்ரண்ட் யூஸ் பண்ணுவீங்க, பெர்ஃப்யூம்ஸ் யூஸ் பண்ணுவீங்க, இப்படி பல விஷயங்களை ஹேர் டேலாம் ஒன் ஆஃப் த ஒர்ஸ்ட். ஹேர் டே, ஷேவிங் கிரீம்ஸ் எல்லாமே ஒன் ஆஃப் த ஒர்ஸ்ட். அப்போ இது எல்லாத்தையும் நீங்க தொடர்ந்து பண்ணிட்டு இது ஒன்றும் தனித்தனியா பார்க்கும்போது உங்களுக்கு பெருசா பண்ணாது. ஆனா ஒவ்வொருத்தையும் தினசரி நம்ம பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமா அக்குமுலேட் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்படி அக்குமுலேட் ஆகிறது எனக்கு காரணமா இருந்தது. ஏன்னா நான் செஞ்சதுல இது எல்லாமே இருந்துச்சு. அது இல்லாம நம்ம கார்ன்றது ரொம்ப காமனானது. கார்ல இப்ப நான் யூஎஸ்ல இருக்கும்போது தான் எனக்கு ரொம்ப மோசமானது. இப்போ யூஎஸ்ல வந்து ஜென்ரலா கார் என்ன பண்ணுவோம், ஒரு கடைக்கு போனோம்னா கார் வந்து ஓப்பன் பார்க்கிங்கா தான் இருக்கும். அப்ப நான் ஒரு காலையில போறேன் அப்படின்னா ஒரு 2 மணி நேரம் அந்த கடையில வந்து நான் டைம் ஸ்பெண்ட் பண்ண போறேன் அப்படின்னா நல்ல மொட்டை வெயில காரை பார்க் பண்ணிருப்போம். எல்லாருக்கும் அங்கதான். ஏன்னா நம்ம கராஜ் பார்க்கிங்ன்றது எல்லாருக்கும் இருக்கிறது இல்ல. அப்ப அந்த கார் பார்க்கிங்ல இந்த சூடாகிறதுல உள்ள இருக்க பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் பயங்கரமா வந்து ஒரு ஸ்மெல் எல்லாம் வருது இல்லையா? அந்த ஸ்மெல்ல நம்ம பிரீத் பண்றோம். அப்புறம் நம்ம அந்த வண்டியை அந்த ஓட்டுறோம். ஸோ இது எல்லாம் கேன்சர் வரும். கட்டாயம் வரும். இன்னைக்கு வேணா வராம இருக்கலாம், நாளைக்கு வச்சுக்கோங்களேன். வெயில்ல நிப்பாட்டி இருந்துட்டு ஒரு 1 hour கழிச்சு ஓபன் பண்ணிட்டு உள்ள போய் உட்கார்ந்து டிராவல் பண்ணா கேன்சர் வரும். கட்டாயம் வரும். கட்டாயம். கொஞ்சம் நம்ம ஒரு பண்ணி கொஞ்சம் காத்து நீங்க என்ன பண்ணாலும் அது தவிர்க்க முடியாது. உடனே எப்படி போகும்? உள்ள இருக்கிறத நீங்க ஏசி அட் டைம்ல நீங்க ஆன் பண்ணுவீங்க. ஏசி ஆன் பண்ணீங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் சேர்த்து பண்ணும். சோ என்னன்னா
உங்களுக்கு சர்க்குலேஷன், இப்படி எக்கச்சக்கமா நீங்க சொல்லிக்கிட்டே போகலாம். இப்போ நீங்க சொன்னீங்க இப்போ டூத் பேஸ்ட்ல உப்பு இருக்காங்கிற மாதிரி டூத் பேஸ்ட்ல கேன்சர் இருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் கேட்க வேண்டியதா இருக்கு. கேன் யூ சஜஸ்ட் சம் அதர் டூத் பேஸ்ட்? இப்போ இதெல்லாம் பண்ணா கொஞ்சம் கேன்சர் காஸ் காம்பனன்ட் வந்து கம்மியா இருக்கும் அப்படின்னா ஏதாவது அப்படிலாம் உங்களுக்கு சாய்ஸே கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாத்துலயுமே இருக்கு. இன்னும் அளவு வேணா கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம். இப்போ வேப்பங்குச்சிக்கு போறது நம்ம பேசுறீங்களா? அப்படித்தான் போய் ஆகணும். அதுல இருந்து நீங்க வெளியே வரணும்னா உங்க சாப்பாடுல கொஞ்சம் சரி பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். முதல் வாயில இந்த வர்ற நாத்தத்தை குறைக்கலாம். நம்ம பல்லு வளர்க்கறது எதுக்கு வளர்க்கலாம்? ஸ்மெல்லு இருக்கக்கூடாது. நம்ம ஒருத்தங்கிட்ட பேசும்போது ஒரு ஒரு டிஸ்கஸ்டிங் ஃபீல் அவங்களுக்கு வந்துடக்கூடாது அப்படின்னு தானே. இப்போ நீங்க வந்து உங்களுக்கு உடம்புலயே அது நடக்காம இருந்ததுன்னா கொஞ்சம் பெட்டர் தானே. அது எங்க இருந்து பண்ண முடியும்னா உங்க கட்டை சரி பண்றது மூலமா அது பண்ண முடியும். அது பண்ணுனீங்கன்னா இந்த நான் கான்ஃபிடென்ட்டா இருக்கிறேன் அப்படின்ற பேர்ல இந்த மூஞ்சிக்கெல்லாம் என்ன பூசுறதோ இல்லாட்டி வந்து டியோட்ரண்ட் நாராம இருக்கணும். உங்க உடம்பே ஆக்சுவலி நாராம இருக்கும். நீங்க நல்ல சாப்பாடை சாப்பிட்டீங்க அப்படின்னா கட்டி கரெக்டா இருந்ததுன்னா உங்க உடம்பே நாராது. சம்டைம்ஸ் மறைக்கணும் அவசியம் இல்ல. சாப்பிடாம இருந்தாதான் ஸ்மெல் ரொம்ப அதிகமா வரும். அந்த ஸ்மெல் வேற டைப் ஸ்மெல். அது வந்து நீங்க கண்டினியூஸா நல்ல சாப்பாடா சாப்பிட்டு நீங்க சாப்பிடாம இருந்தீங்க அது ஒரு வரும். ஆனா நீங்க சாப்பிடுறது மோசமா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சாப்பிடாம இருக்கிறது இல்லையா, அது ரொம்ப மோசமான ஸ்மெல். முக்கியமா லேடிஸ் வந்து இந்த மேக்கப் அப்படிங்கிற விஷயம் இல்லாம வெளியிலே வருதுல. மோஸ்ட் ஆஃப் த லேடிஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் முழுவதும் மேக்கப்ல தான் இருக்காங்க. மேக்கப் போடுறதுனால கேன்சர் வருமா? கட்டாயம் வரும். அதாவது இது எண்டோக்ரைன் டிஸ்ரப்டர்ஸ்னு சொல்லுவாங்க. இது எதுல இருந்து வரும் அப்படின்னு சொன்னா நம்ம மேக்கப் போடுறாங்க இல்லையா, அதுல எங்க ஆரம்பிக்குன்னா முதல்ல பிரைமரு, அப்புறம் ஃபவுண்டேஷனு, லிப்ஸ்டிக் கட்டாயம் தான். லிப்ஸ்டிக்கும் அதுல பாட்டு தான். ஏன்னா இப்படி ஒண்ணு இருக்கு. முகத்து ஃபுல்லாவே கேன்சர் அப்ளை பண்ணிட்டு இருக்கோம். முகத்துல மட்டுமா அப்ளை பண்றோம்? உடம்பு ஃபுல்லா அதுதான். ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு ஸ்கின் ரொட்டீன் எடுக்கிறோம் இல்லையா, நான் சொன்ன மாதிரி அந்த குளிக்கும் போது நம்ம யூஸ் பண்ற நீங்க எல்லாத்துலயும் வந்து உங்க டெர்மட்டாலஜிஸ்ட் ரெக்கமெண்டட் அப்படின்லாம் போடுவாங்க. ஆனா என்னதான் இருந்தாலும் நீங்க உள்ள போயிட்டு அந்த இன்கிரீடியன்ட் நீங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த இன்கிரீடியன்ட் ஒண்ணு இல்லை. இன்னைக்கு வந்து இருக்கிற டெக்னாலஜிக்கு நீங்க ஒண்ணு இல்லை, ஒரு போட்டோ மட்டும் எடுத்துட்டு உங்க கூகுள் சர்ச்லயோ இல்ல சாட் ஜிபிடிலயோ அந்த போட்டோ அப்லோட் பண்ணிட்டு இதுல இந்த இன்கிரீடியன்ட் பத்தி எனக்கு சொல்லு நீங்க கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், விலாவாரியா உங்களுக்கு சொல்லிடும். இதெல்லாம் இவ்வளவு டேஞ்சரஸ் ஆனது அப்படின்னு உங்களுக்கு சொல்லிடும். அப்ப நீங்க ஒரு பொருளை வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இதை செஞ்சு பாருங்க. அதை செய்யும் போது எது இதுல இல்லாத ஒண்ணு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. எது கம்மியோ அது வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் அதை தப்பிச்சுக்கலாம். ஏன்னா பட்ட பிறகுதானே நமக்கு அது தெரியும். அது நீங்க கேன்சர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பிரஸ்ட் கேன்சர் வர்றது, சர்விக்ஸ் கேன்சர் வர்றது, யூட்ரின் கேன்சர் வர்றதுன்றது ரொம்ப அதிகம். இதெல்லாம் வர்றதுக்கு அடிப்படை காரணம் என்னன்னா இந்த எண்டோக்ரைன் டிஸ்ரப்டர்ஸ் சொன்னா பாத்தீங்களா, இதுதான். இதை எதெல்லாம் பண்ணும் அப்படின்னா இந்த நம்ம சொன்ன இந்த மேக்கப் வந்து பெரிய அளவுக்கு ஒரு ரோல் பிளே பண்ணும். ஏன்னா அது ஸ்கின் மூலமா உள்ள போகும். அதனாலதான் வந்து பிரஸ்ட் கேன்சரோட இன்சிடென்ஸ் வந்து ரொம்ப அதிகம். அதுக்காக தான் இந்த பிரஸ்ட் கேன்சர் அவேர்னஸ் வீக் அந்த மாதிரிலாம் நிறைய என்னென்னமோ பண்றாங்க. பட் அவேர்னஸ் வந்தா கூட யாராவது கண்டுக்கிறாங்களா அப்படின்னா அது ஒன்றும் பெருசா கண்டுக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அந்த ஒரு நாள் மட்டும் ஏதோ பிங்க்லிங் ஒரு ரிப்பனை இப்படி குத்தி விட்டுட்டு போறதுன்றது இருக்கே தவிர எது சரி அது சரி அந்த அவேர்னஸ் மூலமா யாருக்கு என்ன தெரிஞ்சுக்கணுமோ அதை செஞ்சுக்கிறாங்களா அப்படின்னு கேட்டா தெரியறது இல்லை. எல்லாருக்குமே நீங்க யோசிச்சு பாருங்களேன், எனக்கு என்னோட சிம்டம்ஸ் எல்லாம் மறைக்கிறதுக்கு தான். நீங்க எல்லா பொருளையும் நீங்க பாருங்க, நீங்க விற்கிற பொருள் எல்லாமே உங்களுடைய பிரச்சனைகளை மறைக்கிற பொருளா தான் இருக்கும். அப்படி ஒண்ணுதான் இந்த மேக்கப் ஐட்டம். இந்த மேக்கப் ஐட்டம் யார் போடுவா? நான் கலர் கம்மியா இருக்கேன், என் கலரை கூட்டி கொடுக்கணும். ஆக்சுவலி ஸ்பீக்கிங் யார் கருப்பா இருக்கவங்களோ அவங்க தான் ஹெல்தி. யார் வெள்ளையா இருக்கவங்களோ அவங்கலாம் நோய்வாய்ப்படுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்காங்க. அதனால அவங்களாம் அன்ஹெல்தி. சோ கருப்பா இருக்கவங்களா உண்மையிலே அவங்கலாம் வந்து பிளஸ்டு. கருப்பா வாங்கிக்க வேணாம். ஆமா, ஏன்னா அந்த மெலனின் பிக்மெண்ட் அவங்களுக்கு அதிகமா இருக்கிறனால இப்ப வெளியில போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இப்ப வெயில்ல யூவி ரேஸ்னு யூவிஏ ரேஸ் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்ப இந்த மெலனின் பிக்மெண்ட் இருக்கிறவங்களுக்கு அதோட தாக்கம் கம்மியா இருக்கும். இதே வெள்ளையர்னு ஒருத்தன் போறான்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்குலாம் சீக்கிரமா வரும். நீங்க வெளிநாட கம்பேர் பண்ணுங்க, அங்க வந்து இந்த ஸ்கின் கேன்சரோட இன்சிடென்ஸ் வந்து ரொம்ப அதிகம். காரணம் என்னன்னா அவங்க வெள்ளையா இருக்கிறது தான். அந்த மாதிரி நானும் வெள்ளையாகிறேன் அப்படின்னு ஒண்ணு தோலே வெள்ளையாகணும்னு ஒரு குரூப் வேலை பண்ணுது. இன்னொரு குரூப் என்ன பண்ணுதுன்னா முகத்துக்கு வந்து வெள்ளை பூச்சாவது நான் பண்ணிட்டு வெள்ளையாகிறேன்னு. இந்த ரெண்டுமே அவங்களுக்கு பிரச்சனை. இப்ப பிரஸ்ட் கேன்சர் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அந்த பால் கட்டி இருக்கிறதுனாலதான் வரும், அல்லது சில பேருக்கு அந்த வீக்கம் வந்ததுனால, அல்லது வந்து அது ஆஃப்டர் பிரஸ்ட் ஃபீடிங் கொடுக்குறப்ப வந்து இது மாதிரிலாம் வரும் அப்படிங்கிற சான்சஸ் சொல்றாங்க. பட் இதையும் தவிர்த்து ஃபுட் ஹேபிட்ஸ்னாலையும் இந்த பிரஸ்ட் கேன்சர் வர சான்சஸ் இருக்கு. கட்டாயம் வரும். அதாவது எப்படின்னா நீங்க சாப்பிடுறீங்க, இப்போ ஒரு காரணம் நீங்க சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன்,
நம்ம தினசரி என்ன பண்ணுவோம், இட்லி தோசையை சாப்பிடுவோம், சாப்பிட்டு முடிச்சுட்டு சோறு சாப்பிடுவோம், ஸ்நாக்ஸ் சாப்பிடுவோம், அப்புறம் ஒரு டீ காஃபி குடிப்போம். இந்த மாதிரி வந்து எக்கச்சக்கமான நீங்கள் வேலை பண்ணும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டைப் ஆஃப் கேன்சர் வர்றதுக்கு வந்து சான்சஸ் ரொம்ப அதிகம். டீ காஃபி இட்லி தோசை சாப்பிட்டா கேன்சர் இதெல்லாம் அது நேரடியான காரணியா இருக்காது, ஆனா அது இன்டைரக்டா இன்னொன்னு காரணமாக்கும். இப்போ என்ன அப்படின்னா, இன்சுலின்றது காமனா எல்லாருக்கும் தெரியும். இப்போ நீங்க இட்லி தோசை சாப்பிட்டீங்கன்னா இட்லியோட ஸ்பைக் வந்து ஹெவியா இருக்கும். இந்த இட்லி தோசை ஸ்பைக்கா இதை சாப்பிட்டோம்னா ஸ்பைக் ஆகுது, அது ஸ்பைக் ஆகி திரும்ப அப்பதான் பின்னாடி வந்திருக்கும், பின்னாடி அடுத்த ஸ்நாக்ஸ் சாப்பிடுவோம், அது ஒரு ஸ்பைக்கை கொடுக்கும், திரும்ப லஞ்ச் சாப்பிடுவோம், ஒரு ஸ்பைக்கு கொடுக்கும். இப்படியே இந்த ஸ்பைக் ஒரு நாள் பூரா இப்படியே மேலே ஏறி இறங்கின்னு உங்க பாடிக்கு ஒரு ரெஸ்ட்ன்றது கொடுக்கறல. அதாவது ரெஸ்ட்னா நான் தூங்கி எடுக்கிறது மட்டும் ரெஸ்ட் கிடையாது, சாப்பிடாம இருக்கிறது கூட உங்க பாடிக்கு நீங்க கொடுக்குற ரெஸ்ட். நீங்க முழிச்சே இருந்தா கூட நீங்க சாப்பிடாம இருக்கிறது உங்க பாடி கொடுக்குற ரெஸ்ட். அந்த ரெஸ்ட்டை நம்ம யாராவது கொடுக்குறோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி நம்ம கொடுக்கறது இல்லை. நைட் எல்லாம் சாப்பிட்றோம் பாத்தீங்கன்னா 3 மணி பிரியாணி எல்லாம். அப்ப என்னன்னா உங்க பாடியை நீங்க தேவையில்லாம பண்றீங்க இல்லையா. இத சின்ன வயசுல வந்து பண்ணிடுறது, ஒரு 20ஸ்ல இருக்கும்போது அதெல்லாம் பண்ணும்போது என்னன்னா இந்த காரணிகள் எக்கச்சக்கமான. இதுல குறிப்பா இந்த பிரஸ்ட் கேன்சருக்கு என்ன அப்படின்னா, அவங்களுக்கு வந்து நீங்க சொன்ன மாதிரி இப்போ பால் கட்டிச்சு அப்படின்னா அது ஒரு அன்னைக்கே வராது, அது வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்புறம் பிரஸ்ட் கேன்சருக்கு மெயினான ரீசன் அடிப்படையில் இருக்கிறது என்னன்னா, வயசுக்கு வந்ததுல இருந்து அவங்க குழந்தை பெற்றுக்கிறதோடைய பீரியட் இருக்கு இல்லையா. இப்போ ஒருத்தங்க வந்து ஒரு 13 வயசுல வயசுக்கு வர்றாங்க, 30 வயசுல அவங்க குழந்தை பெற்றுக்கிறாங்க அப்படின்னா 17 வருஷம் இடைவேளை இருக்கு. இந்த 17 வருஷம் இடைவேளைன்றது அதிகமாக இப்ப இதே ஒருத்தங்க வந்து 13 வயசுல வயசுக்கு வந்து 21 வயசுல குழந்தைய பெற்றிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் இன்சிடென்ஸ் கம்மியாகும். இப்ப அந்த 21 வயசுல பெற்றுட்டு அந்த பெத்த குழந்தைக்கு ஒரு வருஷம் தாய்ப்பால் கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, நல்லாவே கொடுத்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இன்சிடென்ஸ் கம்மியாகும். இது ஒரு ப்ராபபிலிட்டி. அதுக்கு அடுத்து இது ஒரு ப்ராபபிலிட்டி. இதே 30 வயசுக்கு மேல குழந்தை பெற்றுக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், குழந்தைய, அதாவது நல்லா புரிஞ்சுக்கணும், குழந்தை பெற்றுக்கிறதே கிடையாது, குழந்தை. இந்த குழந்தைய 30 அந்த இந்த கேப் வந்து அதிகமாக அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா தாய்ப்பால் வர்றதும் கொஞ்சம் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம். அப்ப என்ன ஆகும்னா தாய்ப்பால் வராது. தாய்ப்பால் வராதப்போ கம்மியான பீரியட் தாய்ப்பால் கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு பிரஸ்ட் கேன்சரோட இன்சிடென்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ பிரஸ்ட் கேன்சர் வராம தவிர்க்கணும்னா நீண்ட நாள் வந்து பிரஸ்ட் ஃபீடிங் கொடுக்கணும்னு சொல்றீங்க. ஆமா, நீண்ட நாள், அதாவது குழந்தை பிறந்து முடிஞ்ச அளவுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு வருஷமாவது வந்து பிரஸ்ட் ஃபீட் பண்றதுன்றது கொஞ்சம் சேஃப். அவங்கள வந்து கொஞ்சம் அந்த பிரஸ்ட் கேன்சரோட இன்சிடென்ஸ்ல இருந்து குறைக்கிறதுக்கு அது ஒரு வாய்ப்பு. இப்போ லேடிஸ்க்கு வந்து என்னென்ன டைப் ஆஃப் கேன்சர்ஸ் வர பாசிபிலிட்டிஸ் இருக்கு? எல்லா கேன்சர் தான். இது பிரஸ்ட் இருக்கனால பிரஸ்ட் கேன்சர், யூட்ரஸ் இருக்கனால யூட்ரஸ், ஓவரி இருக்கனால ஓவரி, அது ரிலேட்டட். அது இல்லாம மத்ததெல்லாம் காமன் தான் வச்சுக்கோங்களேன். இந்த அடினோவா கார்சினோமா, ஈசோஃபேகஸ்ல இந்த இடத்துல இருக்கிறதுல வர்றது, லங் கேன்சர், பிரெயின் கேன்சர், ஸ்கின் கேன்சர், அவங்களுக்கு லிம்போமா, ஹாட்ச்கின்ஸ், நான் ஹாட்ச்கின்ஸ், இப்படி என்ன வேணா வரலாம். இப்போ குறிப்பா சொன்னீங்க பெண்களுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றீங்க. அவங்களுக்கு வந்து அந்த கேன்சர் வராம தவிர்க்கணும்னா என்னென்ன மாதிரியான ப்ரிகாஷன் ஆக்டிவிட்டிஸ் அவங்க எடுத்துக்கலாம்? அது முதல்ல வந்து அவங்க என்ன பண்ணா அவங்களோட மனசுல இருந்து கொஞ்சம் இந்த சிலதான் மாத்தணும். நீங்க எல்லா பெண்களையும் காமனா எடுத்து பாருங்க, அவங்க எல்லாம் தியாக செம்மல்களா இருப்பாங்க. உண்மைதான். அந்த தியாக செம்மல் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வீட்டுல இருக்க ஆண்களுக்கு மட்டும் நல்லதை சமைச்சு கொடுத்து அவங்களுக்கு மட்டும் நல்லதை போட்டுட்டு இவங்க வந்து என்னன்னா, இப்போ ஒண்ணு இல்ல, இப்போ ஒரு வீட்டுல கறியே சமைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கறி எல்லாம் வீட்டுல இருக்கோ அவங்க கணவருக்கு வைப்பாங்க, மகனுக்கு வைப்பாங்க, ஸ்பெஷலா கூட வைக்க மாட்டாங்க, ஸ்பெஷலா அவங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க. இந்த மிச்ச மீதி அவங்க சாப்பிடுவாங்க. அந்த மிச்ச மீதின்றது என்னன்னா சக்கையை மட்டும் சாப்பிடுறது. பொரியல் ஏதாவது பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வீட்டுக்காருக்கு அதிகமா வைக்கிறது, இவங்க கம்மியா சாப்பிடுறது. நீங்க இன்னைக்கு மிச்சம் பண்றாங்க இல்லையா, இந்த தியாக தலைவிங்களோட இந்த மிச்சம் இன்னைக்கு இருக்கு என்னைக்கு போய் அன்னைக்கு வைப்பாங்க. இன்னைக்கு கம்மியா கொஞ்சம் கொஞ்சமா மிச்சம் வச்சதை பல மடங்கு கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஒரு. அதனால முதல்ல அடிப்படையில் எங்கன்னா அவங்களுடைய அந்த எண்ணம் இருக்கு இல்லையா, இங்க தியாகத்துல இந்த தியாக செம்மல்கள் அவங்க தியாக மனப்பான்மையை கொஞ்சம் விடணும். சூப்பர். அதை விட்டா அதுல இருந்து ஆரம்பிக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதுல ஆரம்பிச்சிட்டாலே நல்லா சாப்பாடு சாப்பிடுறது, நல்லா தூங்குறது. நீங்க யோசிச்சு பாருங்களேன், ஒரு வீட்டுல அந்த அந்த குடும்ப தலைவிதான் கடைசியா தூங்க போவாங்க, அவங்க தான் முதல்ல எந்திரிப்பாங்க. அப்போ இந்த கடைசியா தூங்க போய் முதல்ல எந்திரிக்கிறதோட அர்த்தம் என்ன அப்படின்னா கம்மியா தூங்குறாங்கன்னு அர்த்தம். அந்த கம்மியான தூக்கம்ன்றது அவங்க பாடி ரெக்கவரிக்கு அவங்க கொடுக்குற டைம் ரொம்ப கம்மி. அப்போ முக்கியமா மாற்ற வேண்டியது எப்படி, இந்த தியாகத்தையும் அவங்க வந்து கொஞ்சம் பண்ணணும். நல்லா தூங்கணும், நீண்ட நேரம் தூங்கணும், நல்லா ஒரு ஆழமான தூக்கம் வேணும். அதுக்கு அவங்க கொஞ்சம் சீக்கிரம் தூங்கணும். வீட்டுல கடைசியா எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு அவங்க போய் தூங்குறதுக்கு பதில் இதை பண்ணணும். அப்புறம் பாத்தீங்கன்னா பெரும்பாலான அந்த தியாக செம்மல்கள் அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாத்த பத்தியும் கவலைப்படுவாங்க.
என்ன பத்தி கவலைப்படுவாங்கன்னா பையன் வந்து படிச்சுக்கிட்டு இருக்கான், பொண்ணு படிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னா அதை பத்தி ஒரு கவலை, வீட்டுக்காரருக்கு ஏதோ ஒண்ணு அப்படின்னா அதை பத்தி ஒரு கவலை. இப்படி கவலை வந்து நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாதது கூட கவலை. சிலது உங்களால பண்ண முடியும், சிலது பண்ணவே முடியாதுல்ல, அதுக்கெல்லாம் கூட கவலைப்படுறாங்க பாத்தீங்களா. இந்த கவலை ஒரு பெரிய காரணியாகும். அடிப்படையில திரும்ப பண்ணிக்கிட்டே இருந்தாலும் பிரச்சனைகள், கவலையை பட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வர கட்டாயம் வரும். இந்த கவலைப்படுறது வந்து ரொம்ப ஈஸியா அவங்களுக்கு வந்து அந்த பிரஸ்ட் கேன்சரா மாறுறதுக்கோ இல்ல யூட்ரின் கேன்சரா மாறுறதுக்கோ இதெல்லாம் நிறைய வாய்ப்பா இருக்கும். ஸோ இப்போவாது அட்லீஸ்ட் நம்ம அவங்களுக்கு ஒரு ப்ராப்பர் ரெஸ்ட் கொடுத்து அவங்க சாப்பிட்றாங்களான்னு கவனிக்கிறது நம்மளோட கடமையாக கூட இருக்கணும். அதாவது பெண்கள் எப்படி ஆண்களை கவனிக்கிறாங்களோ அந்த மாதிரி ஆண்கள் பெண்களை கவனிக்கணும். அது நம்ம ஊர்ல அது பண்றது கிடையாது. அது ஒரு அவங்க சாப்பிட்டாங்களா இல்லையா அதை பத்தி எல்லாம் பெருசா யாரும் கவனிக்கிறதே கிடையாது. என்ன சாப்பிட்டாங்க, எவ்வளவு சாப்பிட்டாங்க, அவங்களுக்கு வேற ஏதாவது கவலைகள் ஏதாவது இருக்கா அப்படின்றத பத்தி ஆண்கள் வந்து யோசிக்கிறது கிடையாது. அது வந்து கொஞ்சம் பிரச்சனைக்கு உண்டானதுதான். அது கொஞ்சம் கொஞ்சமா மாறணும். சரி இவங்க தான் கண்டுக்க மாட்டேன்றாங்க அப்படின்னா இந்த பெண்களாவது அவங்க கிட்ட சொல்லுங்க, எனக்கு இந்த ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. சில சின்ன பிரச்சனைகள் கூட வந்துட்டா, அதாவது ஒண்ணு இல்ல, ஒரு தலைவலி வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு மாத்திரையை போட்டு, யாருன்னே சொல்ல மாட்டாங்க, அவங்க பாட்டு மாத்திரையை போட்டு ஒரு வேலை செய்வாங்க. ஒரு காய்ச்சல் வந்தா உடனே அவங்களே ஒரு மாத்திரை எடுத்து அவங்களே வேலை செய்வாங்க. நீங்க என்ன காய்ச்சலா இருந்தாலும் எடுத்து பாருங்க, ஆண் வந்து ஒரு காய்ச்சல் வந்தா டக்குன்னு படுத்துப்பான். ஆனா ஒரு பெண் வந்து காய்ச்சல் வந்தா கூட அவங்க வீட்டு வேலை எல்லாத்தையும் அவங்க பண்றதெல்லாம் பண்ணுவாங்க. எப்போ அவங்களால சுத்தமா முடியல அப்படின்னா அப்பதான் அவங்க வந்து அந்த முடியவே இல்லை அப்படின்ற ஸ்டேஜ் போகும்போது அவங்க படுப்பாங்க. அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, முடியவே இல்லைன்ற ஸ்டேஜ்ன்றது கடைசி கட்டம். அவ்வளவு தூரம் நம்மளும் விட்டுருக்கோம், நம்ம விடுறோம் இல்ல, நம்ம கேட்கணும் இல்ல, குறைஞ்சபட்சம் அவங்க சொல்றதுக்கு உண்டான ஸ்பேஸையாவது நம்ம கொடுக்கணும். நம்ம ஏதாவது என்ன சொன்னாங்க அப்படின்னா உடனே வந்துட்டு அது ஒண்ணு இல்ல, பார்த்து நீ பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நான் என் வேலைக்கு போறேன் அப்படின்றத பண்றதுன்றது அது சரியான விஷயம் கூட. அப்ப இந்த விஷயம்லாம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு வந்துடும். பேசிக்கான விஷயங்கள், ஹெல்த்தி ஃபுட்டு, நல்ல ஹெல்த்தி ஸ்லீப்பு, அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப். ஆமா, இப்போ ஹெல்த்தியான ஃபுட் அப்படின்னு சொல்றீங்க. எகைன் நம்ம ஃபுட்டுக்குள்ளே போனோம்னா எல்லாமே வந்து கரெக்டாகி கிடக்கு, எல்லாமே வந்து கெமிக்கல் கலந்ததாக இருக்குது. ஆர்கானிக் ப்ராடக்ட்னு இப்போ ஒன்று புதுசாக கொண்டு வந்தாங்க, அது ஒரு ரிச் ஃபேமிலி தான் சாப்பிட்ற மாதிரி ஒன்று கொண்டு வந்தாங்க. அதை சாப்பிட்டாலும் பிரச்சனைகள் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மரச்செக்கு எண்ணெய் வாங்குகிறோம், மரச்செக்கு எண்ணெய் பண்ணால் அதுலேயும் சம் ப்ராப்ளம் வருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ எப்படி தான் அப்புறம் ஹெல்த்தியாக வாழ்றது நம்ம? அதாவது எப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் மரச்செக்கு என்ன சொன்னீங்க இல்லையா, இப்போ மரச்செக்கு எண்ணெயில் ப்ராப்ளமான்னு கேட்டிங்கன்னா அதில் ப்ராப்ளம் தான். அதுலேயும் ப்ராப்ளம், அதில் ப்ராப்ளம் தான். ஆர்கானிக் ஆயில் கூட ப்ராப்ளம், எல்லாமே ப்ராப்ளம் தான். அதாவது என்னன்னா, அதுக்கு ஒரு ப்ராப்பரான கண்டிஷன் நம்ம வச்சல. இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு தேங்காய் எடுத்துப்போம் நம்ம, கொப்பரையை வந்து தேங்காய் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்க அந்த வீடியோவில் பார்த்துட்டு ஒன்றும் இல்லை, அப்படியே சைடில் யூடியூப்ல செக்கு எண்ணெய் ஏதாவது பண்றது அப்படின்னு வீடியோ மட்டும் தேடுங்க. எப்படியும் செக் என்ன போடுற வீடியோ, பழைய வீடியோ இங்க கேட்சது. இனிமேல் கூட நான் சொன்னதுக்கு அப்புறம் டெலீட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் இந்த டைம்ல நீங்க பாக்குறீங்க அப்படின்னா, அந்த செக்கு ஆட்டும் போது அவங்க போடுற அந்த கொப்பரையை தயவு செய்து கவனிங்க. அந்த கொப்பரை எப்படி இருக்குன்னா, அதுல கருப்பா இருக்கும். ஆமா, இந்த கருப்பா இருக்கிறது என்ன அப்படின்னா, அது ஒரு ஃபங்கஸ். அந்த ஃபங்கஸ் பேர் என்ன அப்படின்னா ஆஃப்லாடாக்சின் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் ஆஃப் த ஒஸ்ட் கார்சினோஜன் இது. இப்போ நீங்க வந்து அந்த கொப்பரையை போட்டு நீங்க ஆட்டி செக்குல இருந்து எண்ணெய் எடுத்து இந்த எண்ணெயை நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆகும்னு நீங்க யோசிச்சு பாருங்க. ஐயோ, இதை யாருமே யோசிக்கவே இல்லையே. நாங்கெல்லாம் வந்து ஆயில் பிரச்சனை அப்படின்ட்டு போய் நாங்க ஹெல்த்தியா வாங்கி சாப்பிட்டு உங்களுக்கு நல்லது. செக் எண்ணெய் இதுக்கு மட்டும் இல்லை, இது அட்லீஸ்ட் அவங்க வாஷ் பண்ணி கூட போட மாட்டாங்களா? அப்படியே தானே போட்டு. அப்படி வாஷ் பண்ண முடியாது. அதை வாஷ் பண்ணா என்ன வராது, இல்ல என்ன வந்தா கூட அதுல தண்ணியும் சேர்த்து வரும். அந்த தண்ணி வந்து சீக்கிரமா அதுல இந்த ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கும். இப்ப அதை கழுவி காய வச்சாலும் திரும்ப அந்த ஃபங்கஸ் வரும். கழுவி காய வச்சா இன்னும் வேகமா வரும். ஏன்னா ஈரப்பதம் படும்போது ரொம்ப அதிகமாகும். அதனால நீங்க வாங்குற எண்ணெய் நீங்க நல்லது அப்படி, இது வாங்குற இடத்துல பிரச்சனை. நீங்க வாங்கி அப்புறம் சமைக்கும் போது பிரச்சனை. சமைக்கும் போது என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்ம எல்லாத்துக்கும் அதான் சொல்றோம்ல, அந்த கன்வீனியன்ஸ், அவசரம் இதெல்லாம் இருக்கு இல்லையா. இந்த அவசரத்துக்கு நம்ம என்ன பண்றோம், வேகமா குக் பண்ணுவோம். வேகமா குக் பண்றதுனா அதிகமான தீ வச்சு நம்ம குக் பண்ணுவோம். இப்ப அதிகமான தீ வச்சு குக் பண்ண நீங்க செக் எண்ணெய் வாங்கினா என்ன, ரிஃபைண்ட் ஆயில் வாங்கினா எல்லாத்தையும் தான் உங்க அடுப்புல தான் அதிகமா ஹீட் ஆக்க போறீங்கல்ல. ஓகே, அப்போ ஹீட் அதிகமா பண்ணீங்கன்னா ஒரு சாதாரண ஆயில் வந்து அது நல்ல ஆயிலே நீங்க வாங்கினா கூட நீங்க அதிகமா ஹீட் பண்ணீங்கன்னா டிரான்ஸ்ஃபேட்டா மாறும். அந்த டிரான்ஸ்ஃபேட்டு உங்க கேன்சர் செல்லுக்கு அது ஒரு ஃபீடு. புது கேன்சர் செல் உருவாகிறதுக்கு அந்த டிரான்ஸ்ஃபேட் காரணமாக இருக்கும். அப்போ யார் காரணம்? நல்ல எண்ணெயே நீங்கள் வாங்கிட்டீங்கன்னு வச்சுப்போம், வீட்டில் உங்களுக்கு சமைக்க தெரியாமல் சமைச்சு, ஆக்சுவலி நான் சீரியஸாகவே சொல்கிறேன், இங்கே இருக்கிற யாருக்கும், தமிழ்நாட்டில் இல்லை இந்தியாவில் இருக்கிற யாருக்கும் இவங்களுக்கெல்லாம் சமைக்கவே தெரியல. சுத்தமாக சமைக்க தெரியாதவங்க, இந்த சமைக்க தெரியாதவங்க சொந்த காசில் சூனியம் வச்சுக்கிறாங்க. இப்போ கிரில் சிக்கன் சாப்பிட்டா கேன்சர் வருமா? வாய்ப்பு வந்து உண்டு. அதாவது அது மட்டுமே காரணியாகுமான்னு கிடையாது. நம்ம சொன்னோம்ல, பல
ஒண்ணு ஒண்ணா நம்ம பண்றோம்ல, அதுல இதுவும் ஒண்ணு கூட சேரும். 100 காரணம் ஒன்னா சேர்ந்துச்சுன்னா கேன்சர் வருது அப்படின்னா அந்த 100 காரணத்துல இது ஒரு காரணம் ஆயிட்டே இருக்கும். அது எப்படி அப்படின்னா அந்த ஃபுட்ல வந்து என்ன, நீங்க கிரில் சிக்கனோ இல்லாட்டி டீப் ஃப்ரை பண்றதுலயோ, இப்போ ஒண்ணு இல்லை, இப்போ மீனை நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா டீப் ஃப்ரையோ சேல ஃப்ரையோ பண்றாங்க, நல்லா மசால் தடவி டீப் ஃப்ரை பண்ணுவாங்க. என்ன ஆகுனா நல்லா கருப்பா மாறும். இந்த கருகளா நல்லா பொருவலா அந்த பிரவுன்ல இருந்து ஒரு டார்க்கரா மாறுது இல்லையா, அது வந்து சாரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சாரிங்ன்றதுல கேன்சர் காசிங் ஏஜென்ட் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அந்த அக்ரிலமைடு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். இந்த அக்ரிலமைடுன்றது கேன்சர் காசிங் ஏஜென்ட் தான். அப்போ நீங்கள் வந்து கிரில் சிக்கனில் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வரதான் செய்யும். இதுவும் எங்கேருந்து வரும் அப்படின்னா அதில் இருக்க ப்ரோட்டீன் தான் அந்த அக்ரிலமைடாக மாறும். அப்போ சிக்கன்றது ஹை ப்ரோட்டீன். அப்போ அந்த ஹை ப்ரோட்டீனை நீங்கள் ஹை ஹீட்டுக்குள்ளே ரொம்ப நேரம் வைக்கும்போது அந்த சாரிங்கிறது நடக்கும். நல்லா டார்க்கராக, அது நல்லா டேஸ்ட்டாக வேற இருக்கும், டேஸ்ட் வேற சூப்பராக இருக்குமா, அதனால எல்லாரும் விரும்பி வேற சாப்பிடுவாங்க, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேற சாப்பிடுவாங்க. அது அகைன் அந்த 100 காரணத்துல ஒரு காரணத்தை அவங்க எடுத்துக்கிட்டாங்க. இப்படி ஒவ்வொரு காரணமா நீங்க நைட்டு தான் ப்ரோ கிரில் சிக்கன் சாப்பிட்டேன் அப்போ சொன்னது கேட்டேன். ஸோ இனிமே அதையும் அவாய்ட் பண்ணுங்கிறீங்க? அவாய்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அந்த கிரில் பண்ணும்போது இந்த கருப்பாக எங்க கடையில அது எல்லாம் காமனா தான், அதுதான் கடை, அதனாலதான் கடையில நீங்க சாப்பிட்றது உங்களுக்கு ஆபத்து அப்படின்றது. சரி, இப்போ இன்னொன்று சொன்னோம், இப்போ நிறைய வந்து இ வெஹிக்கிள்ஸ் வந்துட்டு இருக்கு, இப்போ ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கு, எல்லாருமே இ வெஹிக்கிளுக்கு மாறுங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. இ வெஹிக்கிள் யூஸ் பண்றதுனாலையும் ஏதாவது பிரச்சனைகள் வருமா? பிரச்சனைகள் தான், கட்டாயம் அதுவும் பிரச்சனை தான். என்ன அப்படின்னா எனக்கு வந்து கேன்சர் வந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, நான் சொன்னேன் இல்லையா முதல்ல, இந்த ஃபோன் வந்து யூஸ் பண்ணுவேன், ஃபோனை வந்து சார்ஜ் போட்டுட்டே யூஸ் பண்ணுவேன். அப்படி சார்ஜ் போட்டுட்டே யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, சார்ஜ் போட்டே இவ்வளோ பக்கத்தில் வச்சு பண்ணுவோம், அந்த இஎம்எஃப் இருக்கும், அந்த இஎம்எஃப் வந்து இவ்வளோ பகுதிக்கு இருக்குது அப்படின்னா என்னை டிஸ்டர்ப் பண்ணிச்சு. அதுலேயும் குறிப்பாக நான் இப்படி யூஸ் பண்ணனால எனக்கு இந்த இடத்துல இருந்து, அதனால தான் எனக்கு இந்த இடத்துலாம் ஃபஸ்ட்டு ரொம்ப பெருசாக இருந்த இடம் வந்து இந்த இடத்துல இருந்தது தான். அது ஏன் அப்படின்னா அந்த ரேடியேஷன், இந்த இஎம்எஃப் ரேடியேஷன் தான். இந்த இஎம்எஃப்ன்றது எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் இருக்குது. அதை எந்த மேனுஃபேக்சரருமே அவங்களுடைய வண்டியில் எவ்வளவு இஎம்எஃப் இருக்குது அப்படின்றத சொல்கிறதே கிடையாது. அப்போது அதை சொல்லாததுனால நமக்கு யாருக்கும் அது தெரியவில்லை. முதல்ல இஎம்எஃப்ன்றது இங்கே எத்தனை பேருக்கு தெரியும்? ஆமாம், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ்னு வச்சுக்கோங்க. இந்த ரேடியேஷன் வந்து நம்ம பாடியில் எல்லா ரேடியேஷன் இருக்குது. சூரியன்லேருந்து வர ரேடியேஷன் வருது, புறக்காரணிகளில் வர மண்ணிலேருந்து ரேடியேஷன் இருக்குது. இப்படி எல்லா ரேடியேஷன் கூட எக்ஸ்ட்ரா ரேடியேஷன் இதை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா இது உங்கள் செல்ஸை போய் டிஸ்டர்ப் பண்ணும். அப்போ அந்த டிஸ்டர்ப் பண்ணுறதுன்றது உங்களுக்கு பிரச்சனை. அது 2 வீலராக இருந்தாலும் சரி, காராக இருந்தாலும் சரி. இதை நான் வந்து சில பேர்லாம் இருக்காங்க ரொம்ப பெருமையாக வாங்கி அந்த கார்ல எல்லாம் நான் வந்து எவ்வளோ போகிறேன் பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எவ்வளோ என்விரான்மெண்ட்டை பாதுகாக்கிறோம் பார்த்தியா அப்படின்லாம் ஒரு குரூப் அலையுது இல்லையா. நாங்கள் எவ்வளோக்கு நாங்கள் மிச்சப்படுத்திட்டோம் பாருங்க, இதன் மூலமா மிச்சப்படுத்துறோம் அப்படின்லாம் சொல்றாங்க இல்லையா. அவங்க சொந்த காசுலாம் அவங்களுக்கு சூனியம் வச்சுக்கிறாங்கன்னு. இப்போ நீங்க சொன்னீங்க ப்ரோ, ரேடியேஷன்ஸ் வந்து எல்லா இடத்துலையுமே இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. நீங்க இப்போ ஜப்பான்லேயே இருந்திருக்கீங்க, அங்கே வந்து இந்த புக்குஷிமா வெடிச்சிருக்கு, அதுக்கு முன்னால நியூக்ளியர் வெப்பன் அங்கே போட்டிருக்காங்க, அதனால அந்த ரேடியேஷன் வந்து இங்கே தாக்கம் அதிகமாக இருக்கு. அதனால ஜப்பான்ல இருக்கவங்களுக்கு நிறைய கேன்சர் வரும்னு சொல்றாங்க. இங்க வந்து கல்பாக்கம் இதில் கூட அந்த சரௌண்டிங்ல இருக்கவங்களுக்கு நிறைய பேருக்கு கேன்சர் இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. ஸோ இதை வந்து எப்படி நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறது, எப்படி இதுலேருந்துலாம் நம்ம தவிர்க்கிறது? சிலதெல்லாம் உங்களால் தவிர்க்கவே முடியாது. என்ன தவிர்க்க முடியாது அப்படின்னா, நான் அடிக்கடி பீச்சுக்கு போவேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் பீச்சுக்கு போகிறது உங்களுக்கு பிரச்சனை தான். ஏன்னா பீச் மண்ணில் வந்து மோனோசைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைப் ஆஃப் மண்ணும் அது கூட சேர்ந்து கலந்து தான் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக எங்கெங்க அப்படின்னா கன்னியாகுமரி, அந்த தூத்துக்குடியிலேருந்து கன்னியாகுமரி, அது இந்த தாது மணல் அதிகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரியும் இல்லைங்களா. அந்த தாது மணலில் பூராமே இந்த மோனோசைட் அப்படின்றது நிறையா உண்டு. நம்ம ஊரில் அது குறிப்பாக கல்பாக்கம் ஏரியா இருக்கு இல்லையா, கல்பாக்கம் ஏரியாவில் அந்த பீச் ஏரியாவில் அந்த மண்ணில் பூரா இந்த மோனோசைட்ன்றது அதிகமாக இருக்குது. இந்த பக்கம் இந்த மெரினா பீச்லேயும் உண்டு. நீங்கள் கடல் அப்படின்னாலே எடுத்தாலே அந்த பீச்சில் இந்த மோனோசைட் சாண்டு உண்டு. இந்த மோனோசைட் என்ன பண்ணும் அப்படின்னா, இதில் வந்து என்னென்னா இந்த தோரியம்ன்றது ஒரு ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல். இது ரிச்சு, தமிழ்நாடுஜே ரிச்சுன்றதுல. அதனால அதுலேருந்து ஆட்டோமேட்டிக்காக ரேடியேஷன் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் அதுவும் மொட்டை வெயிலில் போய் நான் பீச்சில் உட்காடுறேன் அப்படின்னு சொல்லி சில பேர் உட்காடுறாங்கல்ல, அது இன்னைக்கு அவங்களுக்கு நல்லா இருக்கும். ஆனால் இன்னைக்கு அவங்க செஞ்சது பின்னாடி ஒரு நாள் அது காரணமாகும். அதனால ரேடியேஷன்றது நீங்கள் சொன்ன மாதிரி புக்குஷிமா அந்த பிளான்ட் வெடிச்சதுனால இருக்க ரேடியேஷன் மட்டும் கிடையாது. இந்த மாதிரி மண்ணுலேருந்து வர்றது இல்லை. இப்போ நீங்கள் பர்கூர் ஏரியா, கிருஷ்ணகிரி ஏரியாலாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே வந்து உங்களுக்கு இந்த கிரானைட்ன்றது அதிகம். இந்த கிரானைட் எங்கெங்கெல்லாம் அதிகமாக இருக்கோ அங்கெல்லாம் வந்து ரேடியேஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி இந்த ஸ்பெசிஃபிக்காக இப்போ இந்த மதுரை பக்கத்தில் கூட ஒரு கிராமத்தில் வந்து குவாரி பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த மாதிரி இதில் அந்த ஏரியாங்கள்லாம் கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்கான அந்த டைட்டானியம், இந்த மாதிரி டை ஆக்சைடு அந்த மாதிரி இருக்கிறது,
அது எல்லாமே ரேடியேஷன் வந்து அதிகமாக இருக்கும். இதெல்லாம் நேச்சுரலாகவே ரேடியேஷன் அதிகமாக கொண்டு வர்றது. நீங்கள் இதுக்காக வந்து நியூக்ளியர் பிளான்ட் பக்கத்தில் இருக்கணும் அதெல்லாம் அவசியம். நான் இங்கேருந்து தப்பிச்சேன். இங்கே இப்படியெல்லாம் இப்போ தெரியாமல் போய் பண்ணுறதுலையும் நீங்கள் ரேடியேஷனுக்கு எக்ஸ்போஸ் ஆகி அந்த ரேடியேஷன் நான் சொன்ன அந்த நூலில் அது ஒரு காரணமாகும். இப்போ ஒன்று என்னென்னா மேக்கப் போட்டது ஒன்று, இது +1 +1 +1 +1 இப்படியே இந்த +1 என்ன பண்ணுன்னா உங்களுக்கு மொத்தமாக செய்யணும். இதெல்லாம் தாண்டி இப்போ நிறைய பயம் என்னன்னா மொபைல் ஃபோன்ஸ் நிறைய யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், வைப்ரேட்டர்ஸ் தான் அதிகமாக வச்சிருக்கோம். வைப்ரேட் மோட்ல இருக்கும்பொழுது அந்த ரேடியேஷன் அதிகமாகுங்கிறாங்க. இன்னொன்று வந்து நம்ம வீட்டு டவர்ல எல்லாத்துலேயும் அந்த மொபைல் ஃபோன் டவர்ஸ் இருக்கு, அதுலேயும் ரேடியேஷன் அதிகமாகுங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வீடுகளில் வாழ்றவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக தாக்கம் இருக்கும் தானே? இல்லை இருக்கதான் சார் கட்டாயம். அது எப்படி இல்லாமல் வீட்டில் இனிமேல் எல்லா வீட்லையும் வைஃபை இருப்போம். வைஃபையும் பிரச்சனை, வைஃபை பிரச்சனை தான். எல்லா வகையான ரேடியேஷனும் உங்களுக்கு பிரச்சனை தான். ஃபோனை நீங்கள் எங்கே வைக்கிறீங்களோ அது உங்களுக்கு பிரச்சனை. ஏன்னா அந்த சிக்னல்ஸ் அது வந்து பண்ணிக்கிட்டே தான் இருக்கும், ஆல்வேஸ் வந்து டிடெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓகே, ஆல்வேஸ் கனெக்டட் தானே. நமக்கு ஃபோன் வருது இல்லை, ஃபோன் வரும்போது கனெக்ட் ஆகாமல் எப்படி வரும்? இது என்ன ஃபோன் வயரா நான் கனெக்ட் பண்ணுற நேரம் மட்டும் எனக்கு வர்றதுக்கு அப்படின்னு ஆல்வேஸ் அது கனெக்டட். ஸோ இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வைஃபை யூஸ் பண்ணுறப்போ இருக்கட்டும், அதே போல் ப்ளூடூத்தில் ஸ்பீக்கர் ஏதோ கனெக்ட் பண்ணாங்கன்னா எனக்கு ஏதோ சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகுற மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அதுவும் அந்த ரேடியேஷனோட தான். ரேடியேஷனோட தான். எல்லாருக்கும் அலர்ஜின்றது எல்லாருக்கும் இருக்கு, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி அலர்ஜி இருக்கும். கைண்ட் ஆஃப் அலர்ஜி, ஒரு கைண்ட் ஆஃப் அலர்ஜி தான். இந்த அலர்ஜி நாளைக்கு உங்களுக்கு காரணமாகுமா? காரணமாகும் தான். அதுவும் ஒரு காரணம். அதான் +1, அது ஒரு +1. ஸோ இப்போ வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா ஒரு சேஃபான வாழ்க்கை வாழவே முடியாது அப்படின்னு தான் சொல்ல வரீங்க? ஆமாம், நான் 100% அதை நம்புகிறேன். ஏன்னா உங்களை இது எப்படின்னா ஒரு சுழல் சுற்றிக்கிட்டே இருக்கு. நீங்கள் இந்த சுழலை விட்டு வெளியே போக முடியுமா? போகவே முடியாது. அந்த இது எல்லாத்துலேயும் கொஞ்சம் தவிர்த்துக்க முடியுமா அப்படின்னா கொஞ்சம் தவிர்த்துக்க முடியுமே தவிர மற்றபடி நான் கம்ப்ளீட்டாக இதை விட்டு வெளியில் வர்றேன் அப்படின்னு சொல்லி வெளியில் வரணும்னு நினச்ச ஒன்றும் இல்லை. நீங்கள் எங்கே காட்டுவாசி மாதிரி போய் வாழ முடியுமா? சாப்பிடணும். நீங்கள் உங்களுக்கு வேட்டையாட தெரியுமா? தெரியாது. இல்லை பச்சைக்கறியை சாப்பிடுவீங்களா? முடியாது. ஏன்னா நம்ம அதுக்கு பழக்கப்படல, அதனால உங்களுக்கு வாய்ப்பே கிடையாது. இப்போ வந்து ப்ரோ டாக்டர்ஸ் வந்து இப்போ நிறைய அலோபதியில தான் இதுக்கு தீர்வு இருக்கு, இந்த மாதிரியெல்லாம் கேன்சரை சித்தால க்யூர் பண்ண முடியும், ஆயுர்வேதால க்யூர் பண்ண முடியும்லாம் சொல்றாங்க. அதெல்லாம் ஃபேக். அதனால வந்து உங்களோட நாட்களை இழந்துடாதீங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சிம்டம்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சா உடனே ஆங்காலஜிஸ்ட்டை வந்து பாருங்க, இமீடியட்டா ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. உடனே கீமோ போறாங்க, அடுத்தடுத்த ட்ரீட்மெண்ட்ஸ் போயிடுறாங்க. அதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய இதாகிடுது. ஆனால் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா பாசிபிள் நிறைய இருக்கு, ஆல்டர்னேட் மெடிசன்ஸ்ல இருக்குன்னு சொல்றாங்க. உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ அதை எப்படி ஃபீல் பண்றீங்க? ஆல்டர்னேட் மெடிசன்ஸ் எல்லாத்துக்கும் ஒர்க் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒர்க் ஆகாது. இப்போ என்னோட கேன்சருக்கு நான் இந்த ஜேர்னிலேருந்து வெளியில் வர்றதுக்கு நான் அதுக்காக ஹெர்ப்ஸை நான் யூஸ் பண்ணவே இல்லையானா நான் யூஸ் பண்ணியிருக்கேன் நான். ஓகே, ஆனால் உங்கள் கேன்சர் என்னவோ அந்த கேன்சருக்கு எந்த ஹேர்பு யூஸ் ஆகுமோ அந்த ஹேர்பு எவ்வளவு எடுக்கணும், எவ்வளவு நாள் எடுக்கணும் அப்படின்றது எல்லாத்தையும் கரெக்டாக நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். நம்ம ஊரில் என்ன பிரச்சனைனா என்ன கேன்சர்ன்றதை முதல்ல புரிஞ்சுக்கிறது இந்த அலோபதி மெடிசனால மட்டும்தான் முடியும். ஏன்னா அவங்க தான் ப்ராப்பராக ஆன்காலஜி படிக்கிறவங்க. இது என்ன மியூட்டேஷன் இருக்கா இல்லையா, இந்த செல்லு வந்து என்ன கிரேட்ல க்ரோ ஆகிட்டு இருக்குது, கிரேட் 1ஆ 2ஆ 3ஆ, ஸ்டேஜ் எந்த ஸ்டேஜில் இருக்கிறோம் அப்படின்ற இந்த டீட்டெயிலாம் இந்த ஆன்காலஜிஸ்ட்டுக்கு தான் தெரியும். இங்கே தான் படிச்சிருக்காங்க. சித்த வைத்தியில் இருக்கிறவங்கலாம் யாராவது ஆன்காலஜின்னு அதில் வந்து ஒரு ஸ்பெஷல் இது இருக்கா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கிடையாது. சித்தான்னு கிடையாது, எந்த ஒரு நேச்சுரல் இதுவும் இவங்களுக்கு இது என்ன காரணத்தினால வந்துச்சு அப்படின்னு கண்டுபிடிக்க தெரியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தெரியவே தெரியாது. ஓகே, அப்படி காரணம் என்னன்னே நீங்க கண்டுபிடிக்காம அதை எப்படி சரி பண்ண முடியவே முடியாது இல்ல. அப்ப என்னன்னா நீங்க தேவையில்லாம உங்க நேரத்தை நீங்க இழக்கிறதும் உங்க உடம்பை இன்னும் கொஞ்சம் வீணாக்கிக்கிறதும் அது ஒரு முக்கிய காரணம். ஓகே ஓகே, அப்ப காரணங்களை கண்டுபிடிச்சிட்டு அந்த காரணத்தை சரி பண்ணிட்டு இந்த பக்கம் மருத்துவத்தையும் நீங்க சேர்த்து எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதோடைய ரிசல்ட்ன்றது பெட்டரா இருக்கும். ஓகே, இப்போ வந்து ப்ரோ நிறைய யூடியூப்ஸ்லாம் நம்ம பார்க்குறோம். ஐ திங்க் கர்நாடகாலேயோ எங்கேயோ வந்து எப்பேற்பட்ட கேன்சர் பேஷண்ட்னாலும் என்கிட்ட கூட்டுவாங்க, நான் வந்து கண்டிப்பாக க்யூர் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் க்யூலெல்லாம் போய் நிற்கிறாங்க அப்படிங்கிறத கேள்விப்பட்டிருக்கோம். அதுக்கப்புறம் முள் சீத்தாப்பழம் சாப்பிட்டா வந்து இதுக்கு பிரச்சனைகள் தீர்வாகும் அப்படிங்கிற ஒரு காலத்தில் நல்லா அது மார்க்கெட்டில் பூம் ஆகிட்டு இருந்தது. 60,000 ரூபாய் 70,000 ரூபாய்லாம் அந்த படத்தை வச்சுருந்தாங்க. அதெல்லாம் சாப்பிட்டா க்யூர் ஆகி யாராவது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை, அந்த நீங்கள் சொல்கிற அந்த கர்நாடகாவில் இருக்கிறது இல்லையா, அது ஷிமோகான்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல இருக்கிறது தான். ஓகே, ஆனால் அங்கே நீங்கள் போனீங்கன்னா அவங்க ரொம்ப தெளிவாகவே அவங்க சொல்லுவாங்க எந்த வகையான கட்டியாக இருந்தாலும் அந்த கட்டியை நாங்கள் குறைப்போம். ஓகே, ஆனால் கேன்சரை சரி பண்ணுறோன்னு அவங்க கிளைமே அவங்க பண்ணவே இல்லை. இது அவங்களோட இதே நான் சொல்கிறேன். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம எல்லாத்தையுமே கொஞ்சம் எக்ஸாஜரேட் பண்ணுறது, திருச்சி சொல்கிறது அப்படின்றது நடக்குது இல்லையா. அப்படித்தான் இவங்க எல்லா வகையான கேன்சரையும் தீர்த்துருவாங்க. அப்படி நீங்கள் அங்கே போய் ட்ரீட்மெண்ட்டுக்குன்னு போய் இருக்கிற அந்த பேஷண்ட்ஸை நீங்கள் தெளிவாக கேட்டு பாருங்க, அவங்க கிட்ட ரொம்ப தெளிவாக அவங்க சொல்லி தான் இது பண்ணுறாங்க. அதனால அது சாத்தியமா அப்படின்னா அப்படி கிடையவே கிடையாது. ஸோ இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ இந்த முள் சீத்தாவை சாப்பிட்டா, நீங்கள் ப்ளூபெரியை சாப்பிட்டீங்கன்னா,
அப்புறம் வந்து நீங்க இந்த நித்திய கல்யாணி நீங்க சாப்பிட்டீங்கன்னா, அப்புறம் இந்த டர்மரிக்கு நீங்க சாப்பிட்டீங்கன்னா, இதெல்லாம் ஹெல்ப் பண்ண தான் செய்யும். ஆனா எவ்வளவு தூரத்துக்கு ஹெல்ப் பண்ணுது நான் தான் சொல்றேன் இல்லைங்களா, இந்த காரணம் என்னன்றதை நீங்க தெளிவா தெரிஞ்சுக்காம நீங்க அதை பண்ணக்கூடாது. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு அளவு இருக்கு. நீங்க எல்லாத்தையும் எடுத்துக்க கூடாது. நான் மஞ்சள் சாப்பிட்றேன், ஒரு குரூப் இருக்காங்க, நான் 150 கிராம் மஞ்சள் சாப்பிட்றேன், சீக்கிரமா வந்து லிவர் போய் அவ்வளவுதான். அதாவது கேன்சரை சரி பண்றாங்களோ இல்லையோ, அவங்க லிவரை காலி பண்ணிடுவாங்க. லிவர் காலி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்க பாடியில ஒரு முக்கியமா இருக்குதுல ஒரு பெரிய ஆர்கன் கூட, ஒரு முக்கியமான ஆர்கன் கூட, அதுதான் உங்க இடி தாங்கி. அந்த இடி தாங்கிய இடி தாங்குற மாதிரியே எப்பயும் வச்சிருந்தீங்கன்னா நீங்க நல்லா இருப்பீங்க. ஆனா இடி தாங்கிய நீங்க கெடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வர்ற எந்த நோயும் உங்களால சரி பண்ண முடியாது. சீக்கிரத்துல நம்ம நாளை எண்ணிக்க வேண்டிதான். அதனால கவனமா தான் இது எல்லாத்தையும் நிறைவா ஒரே ஒரு கேள்வி. இப்போ வந்து நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்குறோம், எது இருந்தாலும் பிரச்சனைன்னு வருது. ஸோ எங்கேயாவது ஒரு பிரச்சனை நம்மளை அன்றாமல் இருக்கணும், அந்த மாதிரி பிரச்சனைகளோ தொந்தரவுகளோ நமக்கு வந்துடாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம அன்றாட சராசரியாக சாப்பிட்டுட்டு இருக்கோம்ல, அல்லது தினமும் நம்ம சாப்பிட்ற உணவுல ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் சேர்த்துக்கலாம் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் சேர்த்துக்கலாம்? இப்போ ப்ராப்பராக நம்ம சொல்லுவாங்க, மிளகு எடுத்துக்கிட்டா விஷத்தை கூட முறிக்கும் அப்படிம்பாங்க. இது மாதிரி நம்ம சின்ன சின்ன விஷயங்களை சேர்த்துக்கிட்டா ஓரளவு தவிர்க்கலாம் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? அப்படின்னா நம்ம தான் சொன்னல, சமைக்கிற முறையை மாற்றிக்கணும். அதுவே தப்பு, அதாவது தப்பாக இருக்கும்ல. அந்த முறையில் என்ன சரி பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதை சமைக்கிறது. ஓகே. மஞ்சள் கட்டாயம் ஒரு முக்கியமான ரோல் தான். மஞ்சள் வந்து கரெக்டான அளவில். ஆனால் மஞ்சள் எப்போ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா, எல்லாரும் பெப்பர் கூட சொல்லுவாங்க. ஓகே. பெப்பர் கூடவே ஃபேட் இருந்தால் தான் அந்த குர்குமின்றது உங்கள் பாடியில் பயோஅவைலபிளாக இருக்கும். ஆனால் இந்த மஞ்சளில் ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, மஞ்சள் நீங்கள் கன்சியூம் பண்ண வேகத்தில் டக்குன்னு ஒரு ஸ்பைக் ஆகும். உங்கள் பாடியில் ஸ்பைக் ஆகிட்டு அதுக்கப்புறம் டக்குன்னு போயிடும். உங்கள் பிளட்டில் அது பயோ அவைலபிளாக எவ்வளோ இருக்குன்னா ஒரு 0.25% என்னவோ தான் உங்கள் பிளட்டில் இருக்கும். அந்த 0.25% தான் உங்கள் உடம்புல மற்ற வேலையை பண்ணணும். மீதி நீங்கள் சாப்பிட்ற 99.75% வெளியில் போயிடும். அதனால நீங்கள் நிறையா எடுத்துட்டா உங்களுக்கு நிறையா பண்ணிடுமா அப்படின்னா கிடையாது. கரெக்டானதை சரியாக பண்ணணும். அந்த மாதிரி மஞ்சள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதனால மஞ்சள் ஒரு பொருள் நீங்க எடுத்துக்கிறது எல்லா சமையல்லையுமே மஞ்சள் தூள் இருக்கக்கூடாது. நம்மளே எங்கேயாவது நேரடியாக விளைவிச்ச மஞ்சள் எடுத்துட்டா நல்லது. நல்ல மஞ்சள். அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா அதுக்கு நிறைய இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கலர் பொடியா இருக்கா, இல்லை அதுல குர்குமின் கண்டென்ட் அதிகமா இருக்கா, இதெல்லாம் கொஞ்சம் கவனமா பார்த்து இதெல்லாம் ஸ்டாண்டர்ட் கொண்டு வரணும். யார் கொண்டு வரணும்னா, இப்போ FSSAI ரெகுலேஷன் இருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நியூட்ரிஷன் லேபிள்னு போடாம அந்த பொருளுக்கு என்னதோ அதை சொல்லணும். அந்த மாதிரி மஞ்சள் அப்படின்னா குர்குமின் கண்டென்ட் இதில் இவ்வளோ இருக்கு அப்படின்னு ஸ்டாண்டர்டா ஒரு டெஸ்ட் எடுத்து அதன்படி அதை லேபிள் போடுற மாதிரி ஒவ்வொரு பொருளுக்கும் அதை பண்ணாங்க அப்படின்னா கொஞ்சம் ரொம்ப மகிழ்ச்சின்னு சொல்ல முடியாது, பயமா இருக்கு. ஏன்னா அட்லீஸ்ட் உங்களோட அனுபவத்தை இவ்வளோ தூரம் நீங்கள் ஷேர் பண்ணியிருக்கீங்க. அட்லீஸ்ட் யாருக்காவது ஒரு ஆளுக்கு யூஸ் ஆகட்டும், அல்லது இப்படிலாம் பிரச்சனைகள் இருக்குடா, முடிஞ்சா தப்பிச்சுக்கங்கடா அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை சொல்லியிருக்கீங்க. நிஜமாலுமே ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா ஒரு பெரிய ஒரு மறுபிறவின்னு தான் சொல்லணும். ஒரு விஷயத்துலேருந்து நீங்கள் ஓவர் கம் பண்ணி வந்திருக்கீங்க. இந்த அளவு கான்ஃபிடென்ட்டை மற்றவங்களுக்கும் கொடுக்குறீங்கன்னா அது நிச்சயமாக பெரிய விஷயம் தான். இதெல்லாம் தவிர்த்து இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், அதை கேட்க மறந்துட்டேன். நீங்கள் வந்து ஒரு பிளாக் கார்லிக்னு ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்க. அதாவது பூண்டை வந்து ஃபெர்மென்டேட் பண்ணி அது எடுத்துக்கிட்டா ஓரளவு க்யூர் பண்ணலாம் அப்படிங்கிறீங்க. அது எந்த அளவு சாத்தியம் அது? சரி, அதாவது எப்படின்னா இந்த பிளாக் கார்லிக் இது ஒரு சஞ்சீவி மருந்து அப்படி கிடையாது. 100 காரணம் வந்து இப்போ +1 ஆச்சு இல்லையா, அந்த மாதிரி அதை சரி பண்றதுக்கும் +1ல அது ஓகே. அதுவே உங்களுக்கு சரி பண்ணிடுமா அப்படின்னு கிடையாது. நீங்க 1000 கெட்ட விஷயத்த பண்ணிட்டு ஒரு நல்ல விஷயத்த வச்சு 1000 சரி பண்ண முடியுமா அப்படின்னா முடியாது. கொஞ்சோண்டு அதை சரி பண்றதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். அந்த மாதிரி 1000 கெட்ட விஷயத்த பேலன்ஸ் பண்றதுக்கு 1000 நல்ல விஷயத்த பண்ணதுல அதுல ஒரு விஷயத்த அதை கரெக்டா பண்ணீங்கன்னா அது பண்ணும். அது நிறைய வேலை உங்களுக்கு பண்ணதான் செய்யும். ஏன்னா அது ரொம்ப முக்கியமான வேலை. என்ன பண்ணுன்னா, இந்த கேன்சர் ஸ்டெம் செல்ஸ் அதை போய் கொல்றதுல அது முக்கியமான பங்கு இருக்குன்றனால அது ரோல் பிளே பண்ணதான் செய்யும். அதுக்காக நான் வந்து ரொம்ப அதிகமா அதை இப்படி பண்ணிரும் அப்படிலாம் கிடையாது. நான் எப்பயும் சொல்ற மாதிரி உங்க காரணங்களை நீங்க சரி பண்ணாம அதை சரி பண்றதுக்கு நீங்க என்ன வேலை நீங்க செஞ்சீங்கனாலும் அதனால கிடைக்க போற பலன் வந்து கட்டாயம் நல்ல பலன், அதிகமான பலன் உங்களுக்கு கிடைக்க போறது. ஒரு தற்காப்புக்கு இப்ப அந்த பிளாக் கார்லிக்கை எல்லாருமே எடுத்துக்கலாம். நார்மலா இருக்கவங்க எடுத்துக்கலாம், குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே எடுத்துக்கலாம். அதான் தினசரி 100 காரணம் பண்றோம் இல்லையா, 100ல இது +1 சேர்த்தீங்கன்னா ஒரு மைனஸ் ஆகும், அவ்வளவுதான். அப்ப 99 தான் உங்களுக்கு. ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி முத்துக்குமார். தேங்க்யூ ஸோ மச். நன்றி.